श्री गुरुभ्यो नमः। सदाशिवसमारम्भां शंकराचार्य मध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। தசோபனிஷத்திலே அதர்வவேதத்தை சேர்ந்த உபனிஷத்துகள் அநேகம். முண்டகோபனிஷத்து, பிரஷ்னோபனிஷத்து, மாண்டூக்கிய உபனிஷத்து மூணும் அதர்வவேதீய உபனிஷத்து. அதுலேயும் முண்டகோபனிஷத்து, பிரஷ்னோபனிஷத்து இது ரெண்டும் ஒரே சாக்கையை சேர்ந்தது. முண்டகோபனிஷத்து மந்திரோபனிஷத்து, பிரஷ்னோபனிஷத்து அதுக்கே பிராமணமாக வந்திருக்கக்கூடிய உபனிஷத்து. ஒரே சாக்கையில் ரெண்டு உபனிஷத்து உண்டு. இப்போது நமக்கு சுக்லயஜுர்வேதத்தில் ஈஷாவாசிய உபனிஷத்துன்னு ஒரு உபனிஷத்து, பிருஹதாரண்யக உபனிஷத்து இன்னொன்று. இது மந்திர பாகத்தில் இருக்குது, அது பிராமண பாகத்தில் இருக்குது. இதுக்கு வியாக்கியானம் பண்ணும். இங்கே புரியாத விஷயங்கள்லாம் ஈஷாவாசிய உபனிஷத்தில் புரியாத விஷயங்கள் எல்லாம் நம்ம பிருஹதாரண்யகத்தில் தெரிஞ்சு விடலாம். அதுதான் வியாக்கியானம் பண்ணு. அந்த மாதிரி இந்த முண்டகோபனிஷத்தும் பிரஷ்னோபனிஷத்தும் அமைஞ்சிருக்கு. இந்த முண்டகோபனிஷத்தை நம்ம இப்போ எப்படி பார்க்கணும்னு சொன்னால் ஒரு புது தினசாக பார்க்கலாம்னு எனக்கு ஒரு அபிப்பிராயம். ஏன் அப்படின்னு கேட்டால், இந்த முண்டகோபனிஷத்தில் மத்தியில் ஒரு மந்திரம் வருது. துவா சுபர்ணா சயுஜா சகாயா சமானம் விரக்ஷம் பரிஷஸ்வஜாதே தயோரன்ய பிப்பலம் ஸ்வாத்வத்தி அனசனன் அந்யோ அபிச்சாகசீதின்னு ஒரு மந்திரம் வருது. இந்த மந்திரத்தை வச்சுண்டு சில பேர் என்ன நினைக்கிறான்னு சொன்னால், இந்த உபனிஷத்து துவைத்தத்தை சொல்லக்கூடிய உபனிஷத்து, இது அத்வைத்தத்துக்கு சரி வராது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா துவாசுபர்ணான்னு அங்கே பளிச்சுன்னு சொல்லியிருக்கே, ஜீவன் ஒன்று பரமாத்மா ஒன்று ரெண்டு சொல்லியிருக்கிறச்சே, துவவுன்னு நம்பர் வேறு சொல்லியிருக்கு. ஆகையாலே அது பேதத்தை தான் சொல்லக்கூடிய உபனிஷத்து அப்படிங்கிறத அவள் சொல்கிறான். அதுக்கு தகுந்தாப்போல் முன்னாடி பின்னாடி உள்ள மந்திரங்களுக்கெல்லாம் அர்த்தம் சொல்லிட்டும் போகிறான். நாம் இப்போ எப்படி பார்க்கணும் அப்படின்னு கேட்டால், ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் இந்த உபனிஷத்து சொல்ல வந்த விஷயம் என்ன, இதனுடைய தாத்பரியம் என்ன. துவவுன்னு சொல்லலேன்னு நான் சொல்ல போகிறதில்லை. துவா சுபர்ணா அப்படிங்கிற இடத்துல ஜீவன் ஈஸ்வரன் அப்படின்னு ரெண்டாக பிரித்து சொல்லியிருக்குங்கிறத நான் இல்லைன்னு சொல்ல போகிறதில்லை. ஆனால் இந்த உபனிஷத்தானது தாத்பரியேன சொல்ல வந்தது என்ன அப்படிங்கிறத நம்ம விசாரித்து பார்க்கணும். இப்போ அந்த திருஷ்டியில் நம்ம பார்த்தோன்னா நமக்கு ஒரு விதமான சந்தேகங்கள்லாம் நிவர்த்தி ஆகும். ஏன்னா அவள் சொல்கிறா இவ்வளோ பளிச்சுன்னு இதில் துவாசுபர்ணா அப்படின்னு இருக்குது, ஆக பேதந்தான் உபனிஷத்தில் சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்கிறாளே, அது சரிதானா அப்படின்னு நமக்கு மனசில் ஒரு சந்தேகம் வரும் இல்லையா. இப்போ நாம் பார்க்குற பார்வையில் இந்த மாதிரி பார்க்கணும் அப்படிங்கிறத நம்ம அதுதான் பார்க்கணும். இப்போ இந்த தஸ்மை ச வித்வான் உபசன்னாய சம்யக் பிரசாந்த சித்தாய சமான்விதாய அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்குது. அதுக்கு முன் மந்திரம் என்ன சொல்கிறது அப்படின்னு கேட்டால், இந்த தத்துவஞானத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் தத் விஜானார்த்தம் சஹா குருமேவ அபிகச்சேத். குருமேவ அபிகச்சேத். அவர் சொல்லி கொடுத்தா தான் கரெக்டாக தெரியும், இல்லைன்னா நாமளாக படித்தா சரியாக வராது அப்படிங்கிறது ஒன்று அது காமிச்சு விடுறது. அப்போ அவர் எப்படி சொல்லி கொடுக்கணும் அப்படின்னுங்கிறதும் தெரியணும் இல்லையா. இப்போ குருவானவர் அந்த சிஷ்யனுக்கு சம்யக் பிரசாந்த சித்தாய இருக்குது, சம்யக் பிரவதேதான்னு சொல்லலாம். நல்ல விதமாக அவனுக்கு புரிஞ்சுக்கும்படியாக இந்த விஷயத்தை சொல்லிக் கொடுக்கணும். சந்தேகம் தீர்ற அளவுக்கு भिद्यते हृदय ग्रंथि छिद्यन्ते सर्व संशयाः எல்லா சம்சயம் நிவர்த்தியாகிற மாதிரி பாடத்தை சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறது
இந்த உபனிஷத்தில் நம்ம கற்றுக்கிறோம். அந்த திருஷ்டியில் நம்ம கொஞ்சம் பார்க்கலாம் அப்படின்னு பார்க்குறேன். இந்த உபனிஷத்தில் முண்டக உபனிஷத்துன்னு பேர். முண்டகம்னு 3 முண்டகம் இருக்குது. ஒவ்வொரு முண்டகத்துலேயும் 2 கண்டம். முதல் முண்டகம், 2வது முண்டகம், 3வது முண்டகம். 3 முண்டகமும் சேர்ந்து ஒரே விஷயத்தை சொல்ல வந்திருக்கேன். இதை நம்ம எப்படி பார்க்கலாம்? ஒரே விஷயத்தை தான் சொல்ல வந்திருக்கு அப்படின்னு எப்படி பார்க்கலாம் அப்படின்னு கேட்டால், இதில் சொன்ன விஷயங்கள் ஸ்தூலமாக நம்ம பார்த்தோன்னா, முதல்ல பிரம்ம வித்யா அப்படின்னு ஒரு பேரை போட்டிருக்கு. பிரம்ம வித்யையே பிரம்மா சொல்லி கொடுத்தார் அப்படின்னு ஆரம்பித்து பிரம்ம வித்யை ரொம்ப உஷ்டியாக அந்த பரம்பரையெல்லாம் சொல்லி வருது. பிரம்ம வித்யன்னு ஆரம்பிக்கிறதுனாலே நமக்கு ஒரு தெளிவு வந்துடும். இந்த உபனிஷத்து பிரம்மத்தை பற்றி சொல்லக்கூடியது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி விடலாம். அந்த பரம்பரையை சொல்லிவிட்டு கடைசியில் சௌனகர் வந்து அந்த சௌனகோ ஹவை மகாசாலகா, அந்த சௌனகர் வந்து யார்கிட்ட கேட்குறாருன்னா அங்கிரஸுக்கிட்ட கேட்குறார். எந்த ஒன்றை தெரிந்து கொண்டால் எல்லாம் தெரிந்ததாகும் அப்படின்னு கேட்குறார். கஸ்மின்னு பகவோ விஜ்ஞாத்தே சர்வமிதம் விஜ்ஞாத்தம் பவதி. இதுக்கு அர்த்தம் ஏதோ ஒன்று இருக்குது, அந்த ஒன்றை தெரிஞ்சுட்டா எல்லாம் தெரிஞ்சதாக ஆகுமே, அது எது? இதுதான் இங்கே கேள்வி. நான் பார்க்குற திருஷ்டியில் பார்த்தா இந்த கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்காகவே இந்த சம்பூர்ண உபனிஷத்து வந்தது. இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்கிறதுங்கிறதே முன்னாடி சொல்லிட்டு பிரதிஜை பண்ணிவிட்டு அப்புறம் உபாதனம் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இங்கே எப்படி சொல்கிறதுன்னு கேட்டால், 2 இடம் பாருங்கோ, நீங்கள் நல்லா பார்க்கலாம். முதல் முண்டகம் சமாப்தி ஆகிற இடத்துலையும் சரி, 2வது முண்டகம் சமாப்தி ஆகிற அந்த சமயத்திலையும் சரி, பிரம்மந்தான் எல்லாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஒரு இடத்துல புருஷ ஏவேதம் விஸ்வம் அப்படின்னு சொல்கிறது, இன்னொரு இடத்துல பிரம்மைவேதம் விஸ்வம் அப்படின்னு சொல்கிறார். ஆக என்ன கேட்டார் அவர்? எந்த ஒன்றை தெரிந்து கொண்டால் எல்லாம் தெரிந்ததாகுமோ அது என்ன அப்படின்னு கேள்வி. அது பிரம்மம் அப்படின்னு சொல்லலாம். அப்படி தானே சொல்லணும். இந்த உபனிஷத்து பிரம்மத்தை தானே சொல்லிக் கொடுக்கும். அது சரி, பிரம்மத்தை தெரிஞ்சுட்டால் எல்லாம் பாக்கியெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு நமக்கு உடனே சந்தேகம் வரும். பிரம்மந்தான் எல்லாம், பிரம்மத்தை காட்டிலும் வேறு என்ன இருக்குது? பிரம்மந்தான் எல்லாம். அப்போ பிரம்மத்தை தெரிஞ்சால் எல்லாம் தெரிஞ்சதாக ஆகுமா ஆகாதா? இதுதான் பதில். எந்த ஒன்றை தெரிந்து கொண்டால் எல்லாம் தெரிந்ததாகுமோ அந்த ஒன்று எல்லாமாக இருந்தால் தான் அதை தெரிந்து கொண்டதுனாலே எல்லாம் தெரிந்ததாக முடியும். ஆக இந்த உபனிஷத்து அந்த பிரம்மத்தை எல்லாமாக சர்வமாக நிரூபணம் பண்ணுறது. அதுக்கு நான் 2 மந்திரம் சொல்லிட்டேன், இன்னும் அப்புறம் விஸ்தாரமாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் தெரிந்து கொள்கிறவன் ஒருத்தன் இருக்கானே, பாக்கி எல்லாத்தையும் சொல்லிவிடலாம் பிரம்மந்தான் அப்படின்னு. அந்த தெரிஞ்சுக்கிறவன் சிஷ்யன் ஒருத்தன் வந்திருக்கானே, குருக்கிட்ட கேட்டுக்க. அவன் என்னன்னு கேட்டா, பிரம்மவேத பிரம்மைவ பவதி. இது கடைசி, ரொம்ப கடைசியில் சொல்லும். அப்போ இதை பார்த்தா நமக்கு ஒரு தெளிவு வந்துடும். அதாவது இந்த இடத்துல அத்வைத பிரம்மஸ்வரூபத்தை தான் இந்த முண்டகோபனிஷத்து நிரூபணம் பண்ணுறது. எல்லாமா இருக்கக்கூடிய அந்த பிரம்மஸ்வரூபம் இதுதான் அப்படின்னு நிரூபணம் பண்ணுறது நமக்கு தெரிஞ்சிடும் இல்லையா? இப்போ ஆரம்பம், உபக்கிரமம், உபசம்ஹாரம், இது பார்த்தா இது தெரிகிறது. ஏதன் மத்தியில் என்னெல்லாம் விஷயங்கள் வருது அப்படின்னு கேட்டால், இது புரியணுமே. சொல்லிக் கொடுக்கலாம், வாத்தியார் தெரிஞ்சவராக இருக்கலாம், ஆனால் சிஷ்யனுக்கு புரியணுமே. அப்போ சிஷ்யன் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு சில சாதனங்கள்லாம் தேவைப்படும். சாதனங்கள் இல்லாமல் விஷயத்தை புரிஞ்சிக்க முடியாது, இந்த விஷயத்தை புரிஞ்சிக்க முடியாது. அப்போ என்ன வேணும் அப்படின்னு கேட்டால், அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது தெரிஞ்சுக்கணும்னா துவே வித்யே வேதித்தவி, பராவித்யா அபராவித்யான்னு 2 வித்தியை தெரிஞ்சுக்கணும். நான் என்ன கேட்குறேன், ஒரே ஒரு பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு 2 வித்தியை எதுக்காக கற்றுக்கணும்? பிரம்மத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய வித்தியையும் கற்றுக்கணுமா, கர்மாவை சொல்லிக் கொடுக்கக்கூடிய வித்யா அபராவித்யா அதையும் கற்றுக்கணும். 2 கற்றுக்கிட்டா தான் இதை கற்றுக்க முடியும்னு ஆரம்பிக்கிறார்.
துவே வித்யே வேதித்தவ்யே அப்படின்னு பெரியவாள்லாம் சொல்லலாம். பிரம்மவிதோ வதந்தி பராச்ச இவ அபராச்ச. கேள்வி வருதோ இல்லையோ, பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு பிரம்மத்தை பற்றின வித்தியை தெரிஞ்சுட்டா போருமோ இல்லையோ, இன்னொரு வித்தியை பற்றி எதுக்காக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேள்வி வந்தால் ரெண்டையும் தெரிஞ்சுட்டா தான் இதை தெரிஞ்சுக்க முடியும், இல்லாட்டா தெரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு தெரியும். சாதனம் இல்லாமல் சாத்தியத்தை அடைய முடியாது. ஆக அந்த அத்வைதமான ஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன சாதனம் வேணுமோ அந்த சாதனம் அந்த அபரவித்தியில் இருக்குது. அந்த அபரவித்தியை சொல்லிக் கொடுக்கக்கூடிய கர்மானுஷ்டானம் இருக்கே, இது நம்மளுடைய சித்த சுத்தியை ஏற்படுத்தி கொடுத்து நமக்கு அந்த தத்துவஞானம் வரத்துக்கு வழி செய்கிறது. இதே உபனிஷத்தில் அந்த அபரவித்தியை ஓரளவுக்கு எடுத்துட்டதுக்கப்புறம் அதை நிந்திக்கிறார் வேறு. பலவாஹ்யேதே அதிருடாக, இதெல்லாம் திருடமான ஒரு ஓடம் இல்லை, ஓடிட்டே இருக்கிறச்சே பட்டுன்னு போயிடும், அனித்தியமான பலத்தை கொடுக்கக்கூடியது, இதை போய் நம்பினா ஒன்றும் பிரயோஜனப்படாது அப்படின்னு வேற அங்கே சொல்கிறது. இதை நிந்த பண்ணுறது என்னத்துக்காக அப்படின்னு கேட்டால், அப்போ தான் நம்ம சம்சாரத்தில் நல்லதாக அது வேணும் இது வேணும் அந்த பலம் வேணும் இந்த பலம் வேணும்னு ஆசைப்பட்டு இருக்கோமே, இந்த ஆசையிலேருந்து நமக்கு ஒரு விடுதலை கிடைக்க முடியும். இந்த ஆசைகள்லாம் அனித்திய விஷயத்தில் தான் ஆசை. நாம் நன்னா யோஜனை பண்ணி பார்க்கலாம், நாம் எதை ஆசைப்படுறோமோ அது நித்தியமாக இருக்கா? அது நித்திய விஷயத்தையா நம்ம ஆசைப்பட்டு இருக்கோம்? இல்லவே இல்லை. நித்தியத்தை பற்றி தெரிஞ்சாலும் அதை நம்ம ஆசைப்படுறது இல்லை. அனித்தியமான லௌகிக பதார்த்தங்களில் தான் நம்ம ஆசை அப்படியே சுற்றி வந்துட்டுருக்கு. ஆக அப்படி பார்க்கறச்சே அனித்தியத்துலேருந்து ஆசை விட்டால் தான் அதுலேருந்து விடுதலை கிடைச்சாதான் நாம் நித்தியத்துக்கு போக முடியும். அதனால கர்மாவாலையும் உபாசனையாலையும் வரக்கூடிய அத்தனை பலமும் அனித்தியம் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு தான் இதை பரீட்சை பண்ணி தெரிஞ்சுக்கணுமாம். பரீட்சை லோகான் கர்மச்சிதான் பிராமணா நிர்வேதமாயாத் நாஸ்தி அகிருத கிருத்தேன தத்விஜானார்த்தம் ச குருமேவாபிகச்சேத் சமித்பாணி ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம். இதுதான் விதிவது உபசன்னா. விதிவத்து இதுதான். முதல்ல எல்லாம் பரீட்சை பண்ணி பார்த்தாச்சு. இங்கே எங்கேயாவது நித்தியம் ஏதாவது கிடைக்கிறதா, நித்தியமான பலம் இருக்கா அப்படிங்கிறத நன்னா பரீட்சை பண்ணி பார்த்து இல்லைன்னு தீர்மானமாச்சு. நாஸ்தி அகிருத கிருத்தேனா, ஒரு நித்திய பலம் இந்த கர்மாவால் கிடைக்காது, அப்படி ஒன்றுமே தெரியல, இதுவரையில் பார்த்ததில்லை. அப்போ என்ன பண்ண முடியும்? எனக்கோ நித்தியமான பலம் வேணும், அழிஞ்சு போகக்கூடிய பலம் வேண்டாம் அப்படின்னு அவன் திருடமாக இருந்தானே. ஆனால் இந்த அனித்திய பலத்திலேருந்து அவனுக்கு வைராக்கியம் ஏற்பட்டு நித்திய பலத்தை அடையிறதுக்காக எது சாதனமோ அதை புரிஞ்சுண்டு ஞானந்தான் சாதனம் ஆகிடுத்தோம். அப்போ அந்த ஏன்னா ஆரம்பத்திலே சொல்லிகிட்டு இருக்காரு, அந்த ஞானத்தை அடையணும்னா என்ன பண்ணணும்னா ச குருமே வாபிகச்சே தத் விஜானார்த்தம் ச குருமே வாபிகச்சே சமித்பாணி ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம். குருக்கிட்ட போய் தான் இதை அவன் கற்றுக்கணும். இப்போ இந்த விஷயத்தை நீங்கள் இந்த ரீதியில் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கிறதுன்னு சொன்னால், இது முக்கியமாக வந்தது அத்வைத பிரம்மஸ்வரூபத்தை சொல்லிக் கொடுக்கறதுக்காக வந்தது. அந்த அத்வைத பிரம்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னென்ன சாதனங்கள் வேணும், அந்த சாதனங்கள் அந்தரங்கம் பகிரங்கம் அப்படின்னு பிரித்து அந்த சாதனங்களை சொல்லி கொடுத்துருக்கு. ஏதன் மத்தியில் துவாசுபர்ணா அப்படிங்கிற மந்திரம் வரும். துவாசுபர்ணா சைஜாசகாயா. இதுவும் நமக்கு ஒரு சாதனத்துக்கு உபயோகப்படுறது அப்படின்னு வச்சுட்டோமானால் சாத்தியம் அத்வைத்தந்தான் கடைசியில் லட்சியமாக இருக்கக்கூடியது. நான் அதை சொல்கிறேன், இந்த மந்திரம் எப்படி உபயோகப்படுறதுன்னு வரிசையாக சொல்லிட்டு வரச்சே சுருக்கமாக தான் சொல்ல போகிறேன். அதில் எப்படி உபயோகப்படுறதுங்கிறத பார்ப்போம். இப்படி பார்த்தோன்னா நமக்கு இந்த துவாசுபர்ணா எந்த அளவுக்கு இந்த தாத்பரியத்தை கொண்டதாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியும். சரி, நான் ஆரம்பத்துலேயும் கடைசி வரையில் உள்ள அம்சத்தை ஒரு சுருக்கமாக ஒரு பார்த்தாச்சு. இப்போ உள்ளே போய் பார்ப்போம். எதை நான் இப்போ சொல்லிட்டேனோ அதை மறுபடியும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒன்று சொல்லியாச்சு, இந்த பிரம்ம வித்தியை ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு. பிரம்ம வித்தியை ஆரம்பித்தா அந்த பிரம்ம வித்தியை எவ்வளோ ஒசத்தியானது அப்படின்னு சொல்கிறதுக்காகவே வம்சவர்ணனம் எப்படி கிரமமாக சம்பிரதாயமாக இது வந்திருக்கு பாரு அப்படின்னு காமிக்கிறது.
அதுக்கு தான் ஆரம்பத்தில் உள்ள மந்திரங்கள். அங்கே எப்படி வருது? பிரம்மா தேவானாம் பிரசமஸ்ஸம் பபூவ விஸ்வஸ்ய கர்த்தா புவனஸ்ய கோப்தா ச பிரம்ம வித்யாம் சர்வ வித்யா பிரதிஷ்டாம் அசர்வாய ஜேஷ்டபுத்திராய பிராக. பிரம்ம வித்யை சொல்லி கொடுத்தாராம். பிரம்ம வித்யா சர்வ வித்யா பிரதிஷ்டா. இந்த விசேஷனம் போட்டதுனால அந்த பிரம்ம வித்தியை பிரசம்சை பண்ணுறார். ரொம்ப வசதியானது, இது ரொம்ப முக்கியமான வித்யை அப்படின்னு. அதனால தான் யாருக்கு சொல்லிக் கொடுத்தாராம்? தம் பையனுக்கு, ஜேஷ்டபுத்திரனுக்கு சொல்லிக் கொடுத்தாராம் பிரம்மா. அவர் தன்னுடைய புத்திரரோ சிஷ்யரோ அந்த அசர்வா புரோவாச்ச அங்கிரே பிரம்ம வித்யாம், அங்கீஹி அப்படின்னு புத்தர் அவருக்கு சொல்லிக் கொடுத்தாராம். அந்த அங்கீஹி பாரத்வாஜாய சத்யவகாய பிராக அவருக்கு சொல்லிக் கொடுத்தாராம். அந்த பாரத்வாஜர் அங்கிரஸ், முதல்ல அங்கிர், இப்போ அங்கிரஸ் அப்படின்னு இன்னொரு மகர்ஷி அவருக்கு சொல்லிக் கொடுத்தாராம். இப்போ இந்த சௌனகோகவை மகாசாலகா, இந்த சௌனகர் இந்த அங்கிரஸுக்கிட்ட போய் கேட்குறது ஒன்றை தெரிஞ்சுட்டா எல்லாம் தெரிஞ்சுக்கணுமே, அந்த ஒன்று எது கேள்வி ஆகிடுது. இதுக்கு அவர் பதில் சொல்கிறார். இதை தெரிஞ்சுக்கணுமானால் துவே வித்யே வேதித்தவ்யே இதிஹஸ்ம யத் பிரம்மவிதோ வதந்தி. பிரம்மவித்துகள் சொல்கிறான் பராவித்யா அபராவித்யான்னு ரெண்டு தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் இதை தெரிஞ்சுக்க முடியும். பராவித்யானா என்ன, அபராவித்யானா என்ன, சுருக்கமாக சொல்லு அப்படின்னு சொன்னால் முதல்ல அபராவித்யாவை சொல்லிடுறேன், அப்புறம் பராவித்யை சொல்கிறேங்கிறார். அபராவித்யான்னு சொல்கிறச்சே வேதாத்தியனம் எல்லாம் அதில் வருது. ருக்வேதா, யஜுர்வேதா, சாமவேதா, அதர்வவேதா, சிக்ஷா, கல்பா, வியாக்கரணம், நிருக்தம், சந்தோ, ஜோதிஷமிதி அப்படின்னார். இது எல்லாம் அபராவித்யாவாம். இதெல்லாம் அபராவித்யானா என்ன அப்படின்னு கேட்டால், இது நமக்கு என்ன பண்ண சொல்லி கொடுக்குறதோ அதை செய்யணுங்கிறதுக்காக சொல்லி கொடுக்குறது. அதை நம்ம அனுஷ்டானம் பண்ணணும். அந்த அனுஷ்டானத்தினாலே நமக்கு பராவித்ய வரத்துக்கு உபயோகம் இருக்குது. அதனால தான் இதை தெரிஞ்சுக்க சொல்லியிருக்கு. இல்லைன்னா இதை தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம நேராக பிரம்ம வித்யக்கு பராவித்யக்கு போயிடலாம் இல்லையா? அப்போ அபராவித்யை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இவர் சொன்னதுலேருந்தே இதில் என்ன விஷயம் சொல்லப்பட்டிருக்கோ அது நமக்கு பராவித்யைக்கு ஒரு சாதனமாக இருக்குது. ஆனால் வெளியில் இருந்துட்டு பகிரங்க சாதனம் அப்படின்னு சொல்லுவாள். இங்கே சொன்ன சாதனங்கள்லாம் வெளியில் இருந்துட்டு நமக்கு பராவித்ய வரத்துக்கு உபயோகப்படக்கூடியதாக இருக்குது. பராவித்யோடைய விஷயம் என்ன அப்படின்னு அதையும் சுருக்கமாக முதல்ல சொல்லிவிடுறார். அத பரா யயா தது அக்ஷரம் அதிகம்யதே. எந்த வித்யாலே இப்போ நீ கேட்ட ஏக விஜானேன சர்வ விஜானம்னு சொன்னியே அந்த வஸ்து தெரியுமோ, அதுக்கு அக்ஷரம்னு பேர் கொடுத்தார். ஏன்னா அதுக்கு க்ஷரணம் கிடையாது, அது விநாசத்தை அடைகிறது இல்லை. அப்படி இருக்கிறதுனாலே அதை எந்த வித்யாலே தெரிந்து கொள்ள முடியுமோ அதுதான் பராவித்யா. நீ கேட்ட கேள்விக்கு அதுதான் பதில். அது எப்படி இருக்கும்னு கேட்டால், எத்தது அத்ரேஷ்யம் அக்ராஹ்யம் அகோத்திரம் அவர்ணம் அச்சக்ஷுஸ்ரோத்திரம் தது அபாணிபாதம் நித்தியம் விபும் சர்வகதம் சுசூக்ஷ்மம் தது அவ்யயம் தத் யத் பூதயோனிம். இவ்வளோ தூரம் சொல்லிட்டு பரிபஷ்யந்தி தீரா. இந்த மாதிரி ஏதோ நீங்கள் பாட்டு சொல்லிட்டே போகிறீங்களே, இப்படிலாம் நான் ஒரு வஸ்துவை கேட்டதே இல்லையே அப்படின்னு கேட்டால் அது இருக்குமா அப்படின்னு நமக்கு சந்தேகம் வரும். நீங்கள் பாட்டுக்கு சொல்கிறீங்களா, இல்லை நிஜமாகவே அப்படி ஒரு வஸ்து இருக்கா அப்படின்னு கேட்டால் பரிபஷ்யந்தி தீராக. இது அனுபவ சித்தமாக இருக்குது ஞானிகளுக்கு. தீராக ஞானினஹா பிரம்மஜானிகள் அவள் இதை பார்த்துட்டே இருக்கா, எப்போதும் பார்த்துட்டு இருக்கா. அதனால் இந்த வஸ்து அவளுக்கு தெரிகிறது, நீ சந்தேகப்பட வேண்டாம். இதை எந்த வித்தியால் தெரிந்து கொள்கிறாளோ, அதாவது இந்த வஸ்துவை பற்றின ஞானம் தான் இங்கே பராவித்யா. இந்த ஞானம் வரத்துக்கு அபராவித்யை தேவைப்பட்டது. இப்போ ஏதன் மத்தியில் இந்த பராவித்யா விஷயமான பிரம்மம் இருக்கே, அது பிரம்மம்னு இப்போ பேரை சொல்லிவிடுவோம். அந்த பிரம்மம் ரெண்டு விதமாக நிரூபணம் பண்ணப்படுறது. ஒன்று, சர்வ ஜகத்துக்கும் மூல காரணமாக அதுதான் இருக்குது. தபசா சீயத்தே பிரம்மா ததோன்னம் அபிஜாயத்தே. அன்னாத் பிராணஹா மனசத்தியம் லோகா கர்மசு சாக்கிலம் அமிர்தம் அப்படின்னு சொல்லி இதை நான் பெருசாக விஸ்தாரம் பண்ண போகிறதில்லை. இந்த சமஸ்த ஜகத்தும் அதுலேருந்து தான் வந்திருக்கான். இது எப்படி வந்தது? சமஸ்த ஜகத்தும் அதுலேருந்து வந்திருக்குன்னு சொன்னால் அந்த பிரம்மம் சமஸ்த ஜகத்துக்கும் காரணங்கிறது தெரிஞ்சு போகிறது. ஆனால் எந்த மாதிரியான காரணம்? காரணங்கிறது உபாதான காரணம் அப்படின்னு சொல்லுவாள்.
நிமித்த காரணம்னு சொல்லுவா. உபாதான காரணம்ங்கிறது அந்த காரியத்தை உண்டு பண்ணி அதோடு சேர்ந்தே தான் இருக்கும். காரியத்தை உண்டு பண்ணினதுக்கப்புறம் பிரிக்க முடியாது. அந்த காரியத்தை அந்த உபாதான காரணத்துலேருந்து தனியாக எடுத்து காமிக்க முடியாது. அப்படி இருந்தால் அந்த காரணம் உபாதான காரணம். இப்போ மண்ணால் ஒரு பானையை நிர்மாணம் பண்ணிவிட்டான். அந்த பானைக்கு உபாதான காரணமாக மண் இருக்குது. பானை நிர்மாணம் ஆனதுக்கு அப்புறம் அந்த மண்ணை கொண்டான்னு சொன்னால் மண் இருக்குது, மண் எங்கேயும் போகல. ஆனால் மண்ணிலேருந்து அந்த பானையை பிரித்து எடுக்க முடியாது. ஆனால் இதே பானையை உண்டு பண்ணக்கூடிய நிமித்த காரணங்கள், குலாலன் இருக்கான், அவன் பல உபகரணங்கள், தண்டம், சக்கரம், அது இதுன்னு ஏகப்பட்ட உபகரணங்களெல்லாம் வச்சுன்னு உபயோகப்படுத்துகிறான். பானை உருவாகிறதுக்கு இது எல்லாம் தேவைப்படுறது. பானை உண்டாகிடுத்துன்னா அப்புறம் இதெல்லாம் பானையோடு இருக்கணுமா? வேண்டாம், அதை எடுத்துடலாம், வேறு பானை உபயோகப்படுத்தி போய்விடுவான். இந்த பானை தனியாக வந்துடும். ஆஹா, அந்த மாதிரி உள்ள காரணங்களை நீங்கள் நிமித்த காரணம்னு வச்சுக்கோ. அது காரியத்தோடு சேர்ந்து இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் அதே மாதிரி இந்த எந்த மண்ணை வச்சு பானையை பண்ணினானோ அந்த மண்ணையும் கையோடு எடுத்துன்னு போயிட்டான்னு சொன்னால் அது முடியாது. இந்த காரியத்தோடு சேர்ந்தே தான் உபாதான காரணம் இருக்கும். இப்போ இந்த பிரம்மத்தை எப்பேற்பட்ட காரணமாக சொல்லணும் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். எப்படி சொல்கிறது இந்த ஸ்ருதி அப்படிங்கிறத பார்க்கணும். எந்த மாதிரி காரணமாக இருந்தால் அவர் கேட்டார் ஆரம்பத்தில், அந்த கேள்விக்கு சரியாக வருமோ அப்பேற்பட்ட காரணமாக இதை ஒத்துக்கணும். இங்கே என்ன சொல்கிறார்? யதோர்டனாபி சிருஜதே கிருண்ணதே ச யதா பிருத்திவ்யாம் ஓஷதயः சம்பவந்தி யதா சதः புருஷாத் கேசலோமானி ததா அக்ஷராத் சம்பவதீஹ விஸ்வம். இதில் ஒரு 2-3 திருஷ்டாந்தம் கொடுக்குறார். இந்த திருஷ்டாந்தங்களை நாம் என்ன அர்த்தத்தில் எடுத்துக்கணுங்கிறத மாத்திரம் எடுத்துப்போம். அதாவது இதில் விவக்ஷிதமான அம்சம் என்ன? அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்கிறேன். ஒரு திருஷ்டாந்தத்தை நான் எதுக்காக ஸ்ருதி நமக்கு சொல்லி கொடுக்குறது? இந்த அக்ஷரம் உபாதான காரணம் அப்படின்னு நேராக வாயால் சொல்லிட்டா போகிறதா? உபனிஷத்து எதுக்காக ஒரு திருஷ்டாந்தத்தை கொடுத்து சொல்லணும்? பிரம்மந்தான் ஜெகத்துக்கு காரணம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு திருஷ்டாந்தமாக வேணும். பிரம்மன் ஜெகத் காரணம் எனக்கு பிரமாணம் ஸ்ருதி சொல்லி கொடுக்குறது, அதை நான் ஒத்துக்கிறேன். இதற்கு திருஷ்டாந்தங்கள்லாம் கொடுத்தா தான் முடியுங்கிறது சப்த பிரமாணத்தில் இல்லை. சப்த பிரமாணம் அது எதை சொல்கிறதோ அதை அப்படியே ஏற்றுக்க வேண்டியதான். ஆனால் அனுமான பிரமாணமாக இருந்தால் நீ அனுமானத்தினால ஒருத்தனுக்கு ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டியதாக இருக்குமானால் அப்போ திருஷ்டாந்தங்கிறது அங்கே தான் ரொம்ப முக்கியம். உதாரண வாக்கியம். ஏன்னா அந்த உதாரணத்தை வச்சுட்டு தான் அவன் அந்த வியாப்தியை மனசில் வாங்கிட்டு அதுக்கப்புறம் உன்னுடைய ஹேத்துவை வச்சு சாத்தியத்தை அனுமானம் பண்ணிக்கணும். அப்போ அங்கே உதாரணம் இருக்கே, அது சரியான உதாரணமாக இருக்க, ரொம்ப கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் அவனால் சரியானபடி வியாப்தியை கிரகிச்சிக்க முடியும். கேட்குறவனுக்கு அதை சரியாக புரிஞ்சுட்டா தான் மேற்கொண்டு அவனால் அனுமானம் பண்ண முடியும். ஆக அனுமானத்தில் உதாரணம் சொல்கிறதுங்கிறது அந்த அனுமான பிரமாணத்துக்கு சித்தி ஏற்படுறதுக்காக. ஆனால் சப்த பிரமாணத்துக்கு அப்படி இல்லை. அப்போ எதுக்காக உதாரணம் சொல்கிறது அப்படின்னு கேட்டால் சட்டுன்னு புரியறதுக்காக. ஏன்னா இங்கே உள்ள உதாரணம் எப்படின்னு கேட்டால் அந்த கேட்குறவனுக்கு தெரிஞ்ச விஷயமா இருக்கும், புரிஞ்ச விஷயம். அவன் அதை சரியாக புரிஞ்சுட்டானா தப்பாக புரிஞ்சுட்டானாங்கிற விஷயம் இல்லை, புரிஞ்சுட்டு இருக்கான். அந்த உதாரணத்தை கொடுத்து சொன்னால் சடார்னு மனசில் ஏறும். அதுக்காக சொல்லக்கூடிய உதாரணம் தான் சப்த பிரமாண விஷயத்தில். இல்லைன்னா சப்த பிரமாணம் ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஒரு உதாரணமும் தேவை கிடையாது. பிரமாணம் சொன்னதுனாலே அதை ஏற்றுவிடலாம். ஆக அந்த பிரமாணம் நமக்கு ஒரு உதாரணத்தை கொடுக்கறது, அதுவும் தெரிஞ்ச உதாரணத்தை கொடுக்கறதுன்னு சொன்னால் அது எதுக்காகன்னு சொன்னால் தெரிஞ்சதை சொல்லி இதை சொன்னால் சட்டுன்னு மனசில் ஏறும். இப்போ இந்த சலந்தியை உதாரணமாக கொடுக்கறது முதல்ல, யதா ஊர்ணனாபிஹி சிருஜத்தே கிருண்ணத்தேச்ச. இந்த செலந்தியாக இருக்கே, இது திடீர்னு தன் வாயிலேருந்து ஒரு நூல் மாதிரி நூலை சிருஷ்டி பண்ணி அதை வச்சு ஒரு கூடு கட்டி விடுறது. மேலேருந்து கீழே வரை தொங்கிட்டு இருக்கிறது. நம்ம கொஞ்சம் கீழே ஏதாவது அஷ்டோன்னா கிடுகிடுகிடுன்னு மேலே ஓடிடுறது. அது நூல் எங்கேன்னா அது உள்ளுக்குள்ளே போயிடுது. அந்த செலந்திலேருந்து அந்த நூல் வெளியில் வந்தது, அப்புறம் பார்த்தா அதுக்குள்ளேயே போயிடுச்சு. அப்போ இது ஒரு திருஷ்டாந்தம். செலந்திலேருந்து தானே வந்தது, எங்கே போச்சு அந்த நூல்? அதுக்குள்ளேயே போயிடுச்சோ. அப்போ பிரம்மத்திலேருந்து எல்லாம் வருது, பிரம்மத்திலேயே அப்புறம் மறைஞ்சு போயிடுறது. ஆஹா, அதுலேயே உண்டாகி அதுலேயே லயமாகிறது. இன்னொன்று சொல்கிறார், யதா பிருத்திவியாம் ஓஷதயா சம்பவந்தி. பிருத்திவியில் இது செடி கொடியெல்லாம் நிறைய முளைக்கிறதோ இல்லையோ,
பிருத்திவியிலேருந்து முளைக்கிறது. அதெல்லாம் கடைசியில் வாடி போய் அப்புறம் என்ன ஆகுதுன்னு கேட்டால் மண்ணோட மண்ணாக போய்டுறது. எந்த மண்ணிலேருந்து அது உண்டானதோ முளைச்சி வருதோ அந்த மண்ணாகவே திரும்பி போய்டுது. அதுலேருந்து வருது அதுலேயே போய்டுறது. அப்போ அந்த மண்ணானது பிருத்திவியானது அந்த செடி கொடிகளுக்கெல்லாம் எப்பேற்பட்ட காரணம்னு கேட்டால் உபாதான காரணம் அப்படிங்கிறது ஒத்துக்கணும். ஆக இதை போல இந்த விஸ்வம் ததா அக்ஷராத் சம்பவத்தீக விஸ்வம், அதுலேருந்து வருது, அதுலேயே லயமாகுது. ஒரு காரணத்திலேருந்து வந்து அந்த காரணத்திலே லயமாகுமானால் அந்த காரணம் எப்பேற்பட்ட காரணம் அப்படின்னு கேட்டால் அது உபாதான காரணமாக இருக்கணும். உபாதான காரணமாக இருந்தால் அது காரியமானது அதை காட்டிலும் வேறானதாக இருக்காது. மண்ணை காட்டிலும் பானை வேறானது அப்படின்னு சொல்லக்கூடாது, மண்ணே தான் பானைன்னு சொல்லணும். இப்போ பிரம்மத்தை விஸ்வம் சகலத்துக்கும் உபாதான காரணமாக சொல்லிட்டா அப்போ என்ன ஆகும்? பிரம்மந்தான் எல்லாம் அப்படின்னு எல்லாமா இருக்குது அப்படின்னு. இந்த பானை என்ன ஏகப்பட்ட பானை குலாலம் பண்ணி வச்சுருக்கேன், பானை பொம்மை மண் பொம்மை எல்லாமும் பண்ணியிருக்கேன், அது எல்லாம் மண்ணு தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த உலகத்தில் பார்க்கக்கூடிய அத்தனையும் பிரம்மத்திலேருந்து வந்தது, பிரம்மத்திலே போயிடக்கூடாது. ஆக அது பிரம்மந்தான் அப்படின்னு சொல்லிவிடலாம் இல்லையா? இதுதான் இந்த ஏக விஞ்ஞானேன சர்வ விஞ்ஞானத்துக்கு தேவையானதாக இருக்குங்கிறதுனாலே முதல்ல அந்த பூதயோனித்துவம் சொல்லப்பட்டது ஒரு அம்சம். இது சுருக்கமாக ஒரு பிரதிஜை தான். அபராவித்யை இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு எந்த விதத்தில் உபயோகப்படும்னு அடுத்த கேள்வி இருக்குது. அபராவித்தியம் வேணும்னு சொன்னார் இல்லையா, இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு அது எதுக்காக எப்படி உபயோகப்படும் அப்படின்னு கேட்டால் அதுக்காக தான் இந்த பிரதோமுண்டகத்தில் உள்ள 2வது கண்டம். இந்த கண்டத்தில் பார்த்தீங்கன்னா பாதி தூரம் கர்மாவை ரொம்ப அனுஷ்டானம் பண்ணால் அது ரொம்ப வசதி அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும், திடீர்னு கீழே தள்ளிவிட்டுரும், இது ஒன்றும் உபயோகம் இல்லை அப்படின்னு சொல்லும். ஆக ஓரளவுக்கு ஒரு லெவலுக்கு வர பரியந்தம் அந்த கர்மானுஷ்டானத்தை வசதியாக பார்த்து அதை அனுஷ்டானம் பண்ணால் அந்த லெவலை நம்ம அடைஞ்சுட்டோன்னு சொன்னால் அதுக்கப்புறம் அதையே பிடிச்சிட்டு நிற்கக்கூடாது, நம்ம மேலே போகணும் அப்படிங்கிறதுக்காக அதை நிந்திக்கிறதுன்னு வருது. அது எப்படி வருதுன்னு பார்ப்போம். ததே தத் சத்தியம் மந்திரேஷு கர்மாணி கவயோயான்யபஷ்யன் தானி திரேதாயாம் பகுதா சந்ததானி தானி ஆச்சரத நியதம் சத்தியகாமாக ஏஷவ பந்தா சுகிருதஸ்ய லோகே. என்ன சொல்கிறது? இந்த மந்திரங்களை சாதனமாக கொண்டு எத்தனை கர்மாக்கள் வேதத்தில் விதிக்கப்பட்டிருக்கு. திரேதாயாம் பகுதா சந்ததானி, 3 வேதங்கள் நிறைய சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். 3 அக்னிகளை ஆதாரமாக வச்சுண்டு அதை அங்கமாக வச்சுண்டு செய்யக்கூடிய ஸ்ரௌத்த கர்மாக்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. வேதத்தில் பொதுவாக நிறைய கர்மாக்கள் அனுஷ்டானம் பண்ணுறதுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் வந்து அவசியம் அனுஷ்டானம் பண்ண வேண்டிய விஷயமா. நீங்களான சத்தியம் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் சத்திய காமாக ததேத சத்தியம், உங்களுக்கு சத்தியம் வேணும் அப்படின்னு ஆசை இருந்தால் நீங்களாம் சத்திய காமாளாக இருப்பேளானால் தானி நியதம் ஆச்சரத, இந்த கர்மாக்களை விடாமல் அனுஷ்டானம் பண்ணுங்க. இதுதான் உங்களுக்கு பந்தாக ஏஷவ பந்தாக, போகிறதுக்கு ஒரு மார்க்கம். அப்போ சாதனம்னாச்சு, மார்க்கம் வந்து நமக்கு சாதனம். போய் சேர வேண்டிய இடத்துக்கு போகிறதுக்கு ஒரு மார்க்கம் வேணும், மார்க்கம் வந்து சாதனமாக அமையிறது. அப்போ இந்த கர்மானுஷ்டானமானது உங்களுக்கு சாதனமாக இருக்கும். அது எப்படி அந்த கர்மானுஷ்டான ஸ்ரத்தையாக பண்ணணும் அப்படிங்கிறத மேலே கொஞ்சம் விஸ்தாரமாக சொல்கிறது. ஆகுதியெல்லாம் போடும்போது அணைஞ்ச நெருப்பில் ஆகுதி போட்டு விடக்கூடாது, நன்னா ஊதி அது வந்து ஜுவாலை அப்படி ஆடின்ட்டு தெரியுமே அப்போ தான் ஆகுதி போடணும், ஸ்ரத்தையோடு பண்ணணும். இதெல்லாம் ஸ்ரத்தை இல்லாமல் பண்ணினால் அது பெரிய ஆபத்தை கொடுக்கும். செய்கிற காரியத்தை ஒழுங்காக பண்ணணும். யஸ்யாக்னிஹோத்திரம் ஆதர்ஷம் அபௌர்ணமாசம் அச்சாதுர்மாஸ்யம் அநாகிரயணம் அதிதிவர்ஜிதஞ்ச, இதெல்லாம் செய்யணுமோ இதெல்லாம் செய்யலேன்னு சொன்னால் என்ன ஆகும்னு சொல்கிறேன். அஹுதம் அவைஸ்வதேவம் அவிதினாஹுதம் ஆசப்தமாம் தஸ்ய லோகான் ஹினஸ்தி. இவனோட மாத்திரம் இல்லை, இவனுக்கு முன்னாடியும் பின்னாடியும் இருக்கிற 7 தலைமுறையும் சேர்த்து இழுத்துன்னு போயிடுவான், இழுத்து நரக்கத்துக்கு கொண்டு போய் தள்ளி விட்டுருவோம். இவன் சரியாக பண்ணலேன்னு இது பயம் காமிக்கிறதுக்காக ஒழுங்காக அனுஷ்டானம் பண்ணணும், அப்போ தான் அதனுடைய லாபம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் குழந்தைகளுக்கு பயத்தை காமிச்சா சரி பயந்தாவது அந்த காரியத்தை ஒழுங்காக செய்யும் இல்லையா, அதுக்காக இப்படி சொல்கிறது. இதெல்லாம் சொல்லிட்டு இதை அனுஷ்டானம் பண்ணுறவனுக்கு
சொர்க்கலோகத்தில் வாசமாக. சொர்க்கலோகத்தில் வாசம்னா இவன் ரொம்ப கௌரவமாக அங்கே அழைச்சிட்டு போகப்படுவான். தம் நயந்தி ஏதா சூரியஸ்ய ரஷ்மயா எத்திர தேவானாம் பதிரேகா அதிவாசா. அந்த தேவதைகளுக்கெல்லாம் அதிபதியாக எங்கே ஒருத்தர் இருக்கார், அவர் இருக்கிற இடத்துக்கு அழைச்சிட்டு போவான். இவன் பண்ணின கர்மானுஷ்டானத்தில் ஆகுதிகள் இருக்கே, இந்த ஆகுதிகளே அவனை அழைச்சிட்டு போகுமா. ஏஹி ஏஹீதி தம் ஆகுதையா, வா 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 அப்படின்னு சொல்லி அவனை ரொம்ப கௌரவத்தோடு அழைச்சிட்டு போகும். பிரியாம் வாச்சம் அபிவதந்தியா அர்ச்சயந்தியா, இவனுக்கு ரொம்ப பிரியமாக இவனுக்கு இவனோட பேச்சு கொடுத்துட்டு இவனை ரொம்ப பூஜித்து கொண்டு அங்கே அழைச்சின்னு போகுமா. இவன் பண்ணின கர்மானுஷ்டானம் ஆகுதிகள்னு சொன்னால் இவன் பண்ணின புண்ணியம் இவனுக்கு அந்த நல்ல லோகத்துக்கு போகும்போது எப்படி ஒரு கௌரவத்தோடு ஒரு மரியாதையோடு அழைச்சின்னு போகிறதுங்கிறத வர்ணிக்கிறது. இதுலேருந்து நம்ம இதுவும் கண்டுபிடிச்சிக்கலாம். இதுக்கு விபரீதமாக அவன் இருந்தான்னா அப்போ இவனை அழைச்சின்னு போகிற லட்சணம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. அங்கேயும் அழைச்சின்னு போகும் இவனுடைய பாபகர்மா அடி உதையோடு அப்படி அழைச்சின்னு போகுங்கிறத நம்ம ஊகிச்சுக்கலாம் இல்லையா. ஆக நல்ல கர்மா பண்ணினா இப்படி போகலாங்கிறது இதுலேருந்து தெரியுது. இதெல்லாம் என்னத்தை சொல்கிறது, கர்மானுஷ்டானம் அவசியம் பண்ணணும். ஆச்சா, ரொம்ப முக்கியமோ இல்லையோ. அடுத்தது பாருங்க, பலவாஹ் ஏதே அதிருடா யஜ்ஞரூபா அஷ்டாதசோக்தமவரம் ஏஷு கர்மா ஏ தச்ரேயா ஏ அபிநந்தந்தி மூடாக ஜராமிருத்யுந்தே புனரேவாபியந்தி. இந்த கர்மானுஷ்டானம் இருக்கே, இது எப்பேற்பட்ட ஓடம் தெரியுமா. இந்த சம்சார சாகரத்திலே ஒரு பலம் இல்லாத ஓடம். இப்படியே போயிட்டே இருக்கிறது, திடீர்னு ஓட்டம் விழுந்துருச்சுன்னா அது முங்கி போயிடும், மேலே தள்ளாது. ஆக அப்பேற்பட்ட ஓடம் பலவம். இதையே இதுதான் நமக்கு பெரிய ஸ்ரேயஸை கொடுக்கக்கூடிய சாதனம்னு ஒருத்தன் நினச்சிட்டானா அவன் முட்டாள். ஏத ஸ்ரேயா ஏ அபிநந்தந்தி மூடாக. ஏன் இவனை மூடன்னு சொன்னார்னு சொன்னால், இவன் திருப்பி திருப்பி ஜரா மிருத்யும் புனரேவாபியந்தி, திருப்பி பிறக்கணும், திருப்பி வயசாகிடும், வயசானதுக்கப்புறம் போகிடும், திருப்பி ஜென்மா எடுக்கணும், இதே தான் திருப்பி வந்துகிட்டே இருக்கும். ஆக இந்த சம்சார சக்கரத்திலேருந்து மீண்டு வர முடியாது. ஆக இதுதான் நமக்கு ஸ்ரேயஸ் சாதனம், இதுக்கு மேலே ஒன்றும் இல்லைன்னு சொல்லி அதே தாத்பரியன்னு வச்சுட்டு இருக்கானே அவனுக்கு கொஞ்சம் அதனுடைய ஸ்வரூபத்தை சொல்லி கொடுக்குறது. இதையே வச்சுடுறது ஏன்னா போராதுப்பா, இது வேணும், ஆனால் இதை உபயோகப்படுத்திட்டு விடணும். சாதனத்தை எப்போதுமே சாத்தியத்துக்காக உபயோகப்படுத்திக்கணும். சாத்தியத்துக்கு வேண்டிய அளவுக்கு அதை உபயோகப்படுத்திட்டாச்சுன்னா அப்புறம் சரிதான் போ நீ அப்படின்னு ஒதுக்கி வச்சு விடணும். அதையே பிடிச்சிட்டு இருந்தால் நம்மளால் லட்சியத்தை அடைய முடியாது. அந்த விதத்தில் இதை நிந்தை பண்ணுறது, கர்மாவை நிந்தை பண்ணுறது எதுக்காகன்னு சொன்னால் அனுஷ்டிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இல்லை, அனுஷ்டிக்கணும்னு இப்போ தான் சித்த முன்னாடி சொல்லியிருக்கு. இதை அனுஷ்டானம் பண்ணால் தான் உனக்கு பராவித்தியங்கிறது வரும்னு. ஆனால் எதுக்காக நிந்தை பண்ணுறதுன்னா, இதோடு நின்றுடாதே, இதுக்கு நல்ல பலம் கொடுக்கறது, ரொம்ப மரியாதையாக சொர்க்கலோகத்துக்கு அழைச்சிட்டு போகிறது அப்படிங்கிறதுக்காக அங்கே ஏமாந்து போயிடாதே. அங்கே போனாலும் திரும்பி தான் வர வேண்டியிருக்கும். ஆக ஜராமரணம் புனః வந்துகிட்டே இருக்கும். அதனால் இது ரொம்ப வசதி, இதுதான் ஸ்ரேயஸ்ன்னு நினைக்காதே அப்படின்னு தெரிவிக்கிறதுக்காக இந்த நிந்தை. இது மாத்திரமில்லை, இந்த கர்மானுஷ்டானத்தோடு இந்த உபாசனையும் சேர்த்துண்டு விட்டார். இவா சில பேர் உபாசனை பண்ணி பிரம்மலோகத்துக்கு போகிறேன், வேறு ஒரு லோகத்துக்கு போகிறேன்னு அதுக்கு சொல்லுவாள். அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, தபஸ்ரத்தே ஏஹி உபவசந்தி அரண்யே சாந்தாக வித்வாம்சா பைக்ஷச்சரியாம் சரந்தா. அவள் ஏதோ பிக்ஷை வாங்கிட்டு அந்த மாதிரி இருந்துட்டு தபஸெல்லாம் பண்ணுறான், நிறைய தபஸ் பண்ணுறான், அதுக்காக பிரம்மலோகத்துக்கு போகணுன்னு ஆசைப்பட்டு எல்லாம் பண்ணுறான். அவெல்லாம் சூரியத்வாரேணத்தே விரஜா பிரயாந்தி எத்ராமிருத ச புருஷோ ஹ்யவ்யயாத்மா. அந்த பிரம்மா இருக்கக்கூடிய அந்த அமிர்த புருஷாங்கிறது பிரம்மலோகத்துக்கு போயிடுவா. அங்கே போனோங்கிறதுக்காகவே இப்படியெல்லாம் சிரமப்பட்டு பண்ணுவா அப்படின்னு சொல்லியிருக்கு. அங்கே போனால் அது மோட்சமானு கேட்டால் மோட்சம் இல்லை. அது அடுத்த ஸ்லோகத்தில் பரீட்சை லோகம். இந்த மந்திரத்தை நான் ஆரம்பத்தில் சொல்லிட்டேன். பிரம்மலோகம் பரியந்தம் பலத்துக்கு அடைஞ்சாலும் இது நமக்கு ஒரு நித்திய பலம்னு ஆகாது. பிரம்மலோகத்துக்கு பிரம்மபுவனால் லோகா புனராவர்த்தினோர்ஜுனா மாமுபேத்திய கௌந்தேய புனர்ஜென்ம நவித்யதே. பிரம்மலோகத்துக்கு போனாலும் அது குறிப்பிட்ட காலம் ஆச்சுன்னா திரும்பி தான் வந்தாகணும். திரும்பாமல் வரத்துக்கு வழி இருக்குது, ஆனால் அந்த வழியில் நம்ம போகிறது முடியுமான்னு பார்த்துக்கணும். ஆகையாலே இந்த மாதிரி அது பரியந்தம் உள்ள அத்தனையும் அனித்தியமானதுனாலே
நித்தியமான ஒரு ஸ்ரேயஸை தெரிஞ்சுக்கிறதுக்காக அனித்தியத்திலேருந்து வைராக்கியம் கொண்டு இந்த முமுட்சுவானவன் இதை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஞானியை குருவாக ஆசிரியிக்க வேண்டும். சமித்பாணி ஸ்ரோத்ரியம் குருமேவ அபிகச்சே அப்படின்னு சொல்லிட்டு குருவும் அவரை சொல்லிக் கொடுக்கணும். ஒரு முண்டகம் ஆச்சுது. த்விதீய முண்டகத்துக்கு வருவோம். இங்கே என்ன சொல்லியிருக்குன்னு பார்ப்போம். இங்கே என்ன சொல்கிறது த்விதீய முண்டகத்தில் அப்படின்னு கேட்டால், இந்த அபரவித்யா விஷயத்தை அனித்தியம்னு சொல்லிட்டாரோ இல்லையோ, அபரவித்யைக்கு எது விஷயமோ அந்த பலம் இருக்கே, அந்த பலம் நித்தியமாக இல்லை, திருப்பி திருப்பி அழியக்கூடியதாக இருக்குது. ஆனால் இதே பரவித்யா விஷயமாக இருந்தால், பரவித்யைக்கு விஷயமாக எத்த தத்ரேஷ்யம் அக்ராஹ்யம் அப்படின்னு ஒரு ஸ்வரூபத்தை சொன்னாரே, அது நித்தியமாக இருக்குது. அதனுடைய ஸ்வரூபம் என்ன அப்படிங்கிறதையும் இங்கே காமிக்கிறார். ரெண்டையும் காமிக்கணுமா? அபரவித்யா விஷயம் அனித்தியம், பரவித்யா விஷயம் நித்தியம். அப்போ தான் அந்த அனித்தியத்தை விட்டுட்டு அவன் இந்த பரவித்யக்கு வர முடியும். அப்போ தான் பிரவருத்தி வரும். இதுவும் ஒரு அனித்தியம் அதுவும் ஒரு அனித்தியம்னா தெரியும், அதுவே இருந்துட்டு போட்டுப்பேன், பழகி போச்சு, பழக்கத்தில் இருக்குது, அதிலே வச்சு விடுவோமே, எதுக்காக இதுக்கு வரணும்னு கேட்பான். ஆகையாலே அது பழகினாலும் அது அனித்தியம், இது அப்படி இல்லை, இது நித்தியம் அப்படின்னு காமிக்கணும். அதை எப்படி காமிக்கிறாருன்னு பாருங்கோ. ததேதத் சத்தியம் யதா சுதீப்தாத் பாவகாத் விஸ்ஃபுலிங்காக சஹஸ்ரஷ பிரபவந்தே சரூபாக ததா அக்ஷராத் விவிதாக சோமிய பாவாக பிரஜாயந்தே தத்திர செய்வாபியந்தி. ஏற்கனவே சொன்னது தான். இந்த தசாட்சராத் சம்பவத்தீக விஸ்வம்னு சொன்னோம் இல்லையா, அது சுருக்கமாக சொன்னது. அதையே தான் கொஞ்சம் விஸ்தாரப்படுத்தி, நெருப்பு எரியும் போது அதுலேருந்து பொறிகள் எப்படி தெரிச்சு வருதோ, அந்த பொறிகள் இல்லாமல் நெருப்பு தானே, பொறிகள்னு தனித்தனியாக வந்தாலும் அதுக்கும் அந்த நெருப்புக்கு உண்டான குணம் இருக்குது, அதுவும் நெருப்பு தான். அதே மாதிரி தான் இங்கே உலகம் பூரா வருது. அதுலேயே அப்புறம் கடைசியில் லயமும் ஆயிடுறது. அப்புறம் அதுலேருந்து கிரமமாக பஞ்சபூதங்கள் எப்படி சிருஷ்டியாகுதுங்கிறத சொல்லி கிரமமாக எல்லாம் சொல்லிவிட்டு வந்தார். இதுவரையில் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு, இதெல்லாம் எப்பேற்பட்ட காரியம், உபாதான காரணத்திலேருந்து வந்த காரியம் அப்படிங்கிறத மனசில் வச்சுட்டே இருக்கணும். ஏற்கனவே சொன்ன மாதிரி அதனால் என்ன ஆகிறதுன்னு கடைசியில் 10வது மந்திரம், 2வது முண்டகம் முதல் கண்டத்தில் 10வது மந்திரம். அது என்ன சொல்கிறது? புருஷ ஏவேதம் விஸ்வம். இப்போ சொன்ன கர்மா தபா பிரம்மா பராமிருத்தம் எல்லாம் புருஷ ஏவ. சப்தத்தை மாற்றிருக்கு. இதுவரை புருஷா சொல்லலை. ததாட்சராத் சம்பவத்தீக விஸ்வம்னு எந்த அக்ஷரத்தை சொன்னதோ அந்த அக்ஷரம்தான் புருஷாங்கிற பதத்தினால சொல்லியிருக்கு. ஆக எந்த ஒரு வஸ்துவை தெரிஞ்சுண்டா எல்லாம் தெரிஞ்சதாகுமோ அந்த வஸ்து இங்கே புருஷ சப்தத்தினால சொல்லியிருக்கு. புருஷ ஏவேதம் விஸ்வம், இது எல்லாம் அந்த புருஷன்தான். அப்போ அவனை தெரிஞ்சுட்டா எல்லாம் தெரிஞ்சுட்டதாக ஆகும் அப்படின்னு முதல் இது முடிஞ்சது. அதில் 2வது முண்டகத்துக்கு வந்தேன்னா, 2வது இதில் என்ன சொல்கிறதுனா, முதல்ல ஒரு சில இது 1லேருந்து 4 மந்திரங்கள் வரையில் இந்த பரவித்யா விஷயத்தை நாம் கொஞ்சம் அதிக கவனமாக கற்றுக்கணும். அபரவித்யா விஷயமும் கவனமாக தான் கற்றுக்கணும். ஏன்னா சரியாக அனுஷ்டானம் பண்ண, அனுஷ்டானத்தில் தப்பு விடக்கூடாது. அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக தான் கற்றுக்கணும். ஆனால் அதை விட கொஞ்சம் அதிகமான கவனம் இங்கே தேவைப்படுறது. அது எப்படி தெரியுறது அப்படின்னு கேட்டால், 1லேருந்து 9 வரை, அப்போ 1லேருந்து 4 வரையில் எப்படி சொல்கிறாருன்னா, தனுர்கிரகீத்வௌபனிஷதம் மகாஸ்திரம் ஷரம் ஹ்யுபாசா நிஷிதம் சந்ததீத ஆயம்ய தத் பாவகதேன சேதசா லக்ஷ்யம் ததேவ அக்ஷரம் சௌமிய வித்தி. ஒரு வில்லாளி கரெக்டாக தன்னுடைய லட்சியத்தை அம்பால் வேதனம் பண்ணணும்னு சொன்னால் அவன் எவ்வளோ கவனமாக இருக்கணும். கவனக்குறைவாக இருந்தால் அவன் எங்கேயாவது அம்பால் விட்டானா எங்கேயோ போயிடும். அதனால் அதே மாதிரி இந்த பரவித்தையை உபயோகப்படுத்தக்கூடிய சாதகனும் இருக்கணுமா. இவனுக்கு ஒரு வில்லு கொடுக்குறார். என்ன வில்லுன்னு சொன்னால் ஔபனிஷதம் தனு. நாம் படிக்கிறவன் உபனிஷத்து, இந்த உபனிஷத்து அவனுக்கு வில்லு.
இந்த வில்லாக இதை எடுத்துடுமா மகாஸ்திரம். அதில் ஷரம் உபாசா நிஷிதம் சந்ததீத. ஷரம்னா அம்பு என்னது அப்படின்னு கேட்டால், இதுக்கு முன்னாடி நம்ம கர்மானுஷ்டானம் உபாசனையெல்லாம் பண்ணியிருக்கோமே, இந்த உபாசனையெல்லாம் பண்ணி நல்ல தீக்ஷ்ணமாக பண்ணப்பட்ட ஒரு அம்பு இருக்குது. அது என்னது அப்படின்னு கேட்டாக்க, மேலே அடுத்த மந்திரத்தில் சொல்கிறது பிரணவோ தனுஹு ஷரோஹ்யாத்மா அப்படின்னு. உபனிஷத்தில் ஓங்காரத்தை சொல்லி அது உபாசனம் ஒன்று சொல்கிறதே, அந்த பிரணவோபாசனத்தில் உபாசியமான அந்த பிரணவம் இருக்கே அது தனுசு. நாம் உபனிஷத்தே தனுசுன்னு வச்சுக்கலாம். ஏன்னா உபனிஷத்தை படித்து தான் நம்ம கற்றுக்க போகிறோம். அப்புறம் கவனமாக எந்த அம்சங்கள் நமக்கு முக்கியமானதோ அதை கவனிக்கிறது இருக்கே அதுதான் நமக்கு ஷரஹா பானம். அதை நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக பயன்படுத்தணும். இதை பயன்படுத்தி நன்னா இழுத்து தத்பாவகத்தேன சேதசா லக்ஷ்யம் ததேவாக்ஷரம் சோமி விதி. நம்மளுடைய சேதசை சித்தத்தை இனண்ட அனண்ட அலைய விடாமல் தத்பாவகத்தேன ஏகாகிரமாக வச்சுண்டு நாம் இந்த அம்பை விட்டோம்னா கரெக்டாக அதில் போய் அடிக்கும். அந்த லக்ஷ்யம் என்ன லக்ஷ்யம்? இது ஏற்கனவே அக்ஷரம். அக்ஷராத் சம்பவத்தீக விஸ்வம் புருஷ ஏவேதம் சர்வம் அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த பிரம்மஸ்வரூபம் நமக்கு கிடைக்கும். இந்த அம்பு அதை போய் பிடிச்சி நமக்கு கொடுக்கும். பிரணவோ தனுஹு ஷரோஹ்யாத்மா பிரம்மத்தல் லக்ஷ்யமுச்சதே அப்பிரமத்தேன வேத்தவியம் ஷரவத் தன்மயோபவே. ஆக இந்த பரவித்யா விஷயத்தில் ரொம்ப கவனம் தேவைப்படுறது அப்படிங்கிறத முதல்ல சொன்னார். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அந்த பரவித்யா விஷயம் அக்ஷரம் வாஸ்தவமாக எப்படி இருக்குது, நீங்கள் ஜெகத்துக்கு காரணம்னு சொல்லிட்டு, ஜெகத்துக்கு காரணம்னு சொல்லிட்டு அது எப்படி இருக்குதுன்னு தெரியுமா? தெரியாது. ஒரு சில சமயம் எப்படி ஆகும்னு கேட்டால், அப்படின்னா என்னன்னு ஒன்றுமே தெரியாத இருக்கும் நிலையில் அப்படி இருக்குது அப்படி ஒன்று அப்படின்னு சொல்லிட்டோன்னா அப்படி இருக்குங்கிறது தான் தெரியுமே தெரியும், அது என்னதுன்னு ஸ்வரூபம் தெரியாமல் போயிருக்கும். ஒரு உதாரணத்துக்கு குமாரல பட்டர் மீமாம்சகர் சொல்கிறார், ஒருத்தனுக்கு ஒரு ஜுரம் வந்துடுத்து, இந்த ஜுரத்தை போக்கிக்கிறதுக்காக டாக்டர்கிட்ட போகிறான். டாக்டர்கிட்ட இவன் கேட்குறான், இந்த மாதிரி ஜுரம் இருக்குது, ஜுரத்தை போக்குறதுக்கு மருந்து எது அப்படின்னு கேட்குறான். அவன் என்ன சொல்கிறான், டாக்டர் சரியான பதில் சொல்கிறான், ஆனால் புரிஞ்சிக்க முடியாது, அப்படி ஒரு பதில் சொல்லிவிடுறான். என்ன சொல்கிறான்னா, நீ எதை சாப்பிட்டா இந்த வியாதி தீருமோ அதுதான் இந்த வியாதிக்கு மருந்து, இதில் ஏதாவது தப்பு இருக்கா? நீ எதை சாப்பிட்டால் வியாதி தீருமோ அது உன்னுடைய வியாதிக்கு மருந்து, இதில் என்ன தப்பு? கரெக்டாக தானே சொல்லியிருக்கான். ஆனால் தெரியுமா எதை சாப்பிடணும்னு? தெரியவே தெரியாது இல்லையா? ஆக இப்படி சொல்லி பிரயோஜனம் இல்லை. அவனுக்கு ஸ்வரூபம் சொல்லணும், இப்படியாக்கம் இருக்கும் அந்த மருந்து, இந்த மருந்தை வச்சு நீ கஷாயம் வச்சு சாப்பிடு, அப்படி சாப்பிடு, இப்படி சாப்பிடுன்னு சொல்லிட்டாக்க சரின்னு அதே மாதிரி பண்ணி அவன் உபயோகப்படுத்த முடியும். இல்லைன்னா இவன் என்னத்தெல்லாம் சாப்பிட்டு பார்க்குறது, இதை சாப்பிட்டா போடுறதா, அதை சாப்பிட்டா ஜுரம் தீர்றதா அப்படிங்கிறத பார்த்து கண்டுபிடிக்க முடியாது. இப்போ சொன்ன லக்ஷணம் இருக்கே, அந்த அக்ஷரத்துலேருந்து தான் இந்த ஜெகத்தெல்லாம் உண்டாயிருக்கு அப்படின்னா சரி, ஜெகத்தெல்லாம் அதுலேருந்து இதில் ஏதோ உண்டாயிருக்கு அப்படின்னு தெரியலாமே தவிர அந்த அக்ஷரம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் தெரியாது, அதனுடைய ஸ்வரூபம் தெரியாது. ஆக அந்த ஸ்வரூபம் சொல்லணுமா. முதல்ல சொன்னது தடஸ்த லக்ஷணம், இப்போ தெரியப்படுத்துறது அதனுடைய ஸ்வரூபம். இது ஸ்வரூப லக்ஷணம். அதை சொல்கிறதுக்காக யஸ்மின் தியௌஹ் பிருத்திவி சாந்தரிக்ஷம் அப்படின்னு வரும். இங்கே யஸ்மின் தியௌஹ் பிருத்திவி சாந்தரிக்ஷம் ஓதம் மனः சஹ பிராணைஷ்ச சர்வைஹி. இது உலகத்துக்கு சம்பூர்ண, இப்போ எத்தனை விஸ்வம்னு சொன்னாரோ அத்தனையும் இங்கே எடுத்துக்க வேண்டியதான். இது எல்லாத்துக்கும் ஆதாரமாக எது இருக்குமோ அதை தமேவைக்கம் ஜானத ஆத்மானம், அதை நீ ஆத்மாவாக புரிஞ்சுக்கோ, அதுதான் ஆத்மஸ்வரூபம். அது வேற இல்லை, அப்படி ஏதோ ஒன்று இருக்கு இல்லை, அதுதான் எல்லாருக்கும் ஆத்மாவாக இருக்குது, ஆத்மாவாக புரிஞ்சுக்கோன்னு சொல்லி கொடுக்குறார். தமேவைக்கம் ஜானத ஆத்மானம் அந்யா வாச்சோ விமுஞ்சத. நீ முமுட்சுவாக இருந்தேன்னா நீ தெரிஞ்சிக்க வேண்டிய வஸ்து அது ஒன்று தான், பாக்கி எல்லாம் பேச்சா வேண்டாம், எதை பற்றியும் பேச வேண்டாம். இதுதான் அமிர்தஸ்ய ஏஷ சேதுஹு அப்படின்னு சொல்லி அந்த அக்ஷரங்கிற வஸ்து எல்லாருக்கும் ஆத்மாவாகவே இருக்குது, தானாகவே இருக்குது, வேறாக இல்லை அப்படிங்கிறத சொல்லி கொடுக்குறார். ஒரு அம்சமாச்சா. அப்புறம் இன்னொரு அம்சம் பாருங்க.
இந்த அக்ஷரஸ்வரூபத்தை தெரிஞ்சுட்டா என்ன பலம்? இவர் ஏதோ கேட்டாரே அதுவே பலம்னு நினைக்கக்கூடாது. அந்த அக்ஷரத்தை தெரிஞ்சுன்னுட்டா ஏக விஜானேன சர்வ விஜானம், இதுதான் பலம் அப்படின்னு நினச்சிக்கக்கூடாது. ஏக விஜானேன சர்வ விஜானம்னா அந்த ஒன்று எல்லாமாக இருக்குது அப்படிங்கிறத தெரிவித்தார், அது வாஸ்தவம். ஆனால் அந்த ஒன்றை தெரிஞ்சின்றதுக்கு என்ன பலனா எல்லாம் தெரிஞ்சதாகும். இதுதான் பலமா? இது பலம் இல்லை. அப்போ பலம் என்னது? பரம் வேறு இருக்குது. भिद्यते हृदय ग्रंथि छिद्यन्ते सर्वसंशयाः क्षीयन्ते चास्य कर्माणि तस्मिन् दृष्टे परावरे. भिद्यते हृदय ग्रंथि. ஞானத்தினாலே ஹிருதய கிரந்திங்கிறது ஒரு முடிச்சு அப்படியே அழுந்துருமா. சடார்னு நம்ம இதை பார்த்தோன்னா என்னது என்னமோ முடிச்சு அழுகிறதுங்கிறாரு, ஞானத்தினால இது எப்படி முடியும் அப்படின்னு நமக்கு சந்தேகம் வரும். அந்த ஹிருதயம் ஏதாவது வெடிச்சிருமோ அப்படின்லாம் சந்தேகம் வருது. ஹிருதயம் வெடிக்கிறது அதெல்லாம் இல்லை. ஹிருதய கிரந்தின்னு இங்கே ஆத்மாவையும் அனாத்மாவையும் சரியாக தெரிஞ்சுக்காததுனாலே, விவேகம் இல்லாததுனாலே ஒன்றாக தெரிஞ்சு வச்சுட்டுருக்கானே, இதுக்கு அத்தியாசம்னு பேர். அந்த அத்தியாசத்தை ஹிருதய கிரந்தின்னு சொல்கிறோம். ஆத்மா எது அனாத்மா எதுன்னு கேட்டால் இவனுக்கு ஒன்றும் தெரியாது, எல்லாம் கலந்துருக்கு. அப்படி இருக்கிறது தான் இது அத்தியாசம், அதுதான் ஹிருதய கிரந்தி. அந்த ஹிருதய கிரந்தி அவிழ்ந்து விடும். ஆக ஆத்மா தனி, அனாத்மா தனி. எது ஆத்மா எது அனாத்மான்னு பிரிஞ்சு விடுமா. இது பிரியறது பெரிய விஷயம். நமக்கு சாதாரண ஒன்று இதிலே ஒன்று நமக்கு ஒரு ரகசியம் என்ன தெரிகிறதுன்னு கேட்டால், இந்த ஞானத்தினால அஜ்ஞானம் போகிறதுங்கிறதே பெரிய பலம். ஏன்னா அந்த அஜ்ஞானம்தான் நம்ம சம்சாரியாக வச்சுட்டு இருந்தது. ஞானம் நமக்கு புதுசாக ஒரு மோட்சம்னு ஒன்றை வாங்கி கொடுக்க போகிறது இல்லை. நம்ம ஸ்வரூபம் நம்மளோட இருந்துகிட்டே தான் இருக்குது. மோட்சம்னு என்ன புதுசாக வரக்கூடிய ஒரு ஸ்வரூபமே இல்லை. புதுசாக ஏதோ ஒன்று வந்திருக்கு பந்தம் அப்படின்னு, அந்த பந்தத்தை தான் விலக்கி விடுறது ஞானம். வந்திருக்கக்கூடிய பந்தமானது அஜானத்தினால் வந்திருக்கிறதுனாலே ஞானமானது அந்த அஜானத்தை போக்கி அதனால் வந்த பந்தத்தை நிவர்த்தி பண்ணி விடுறது. இதுதான் பித்யதே ஹிருதய கிரந்தி சித்தியந்தே சர்வ சம்சயாக. இனிமேல் அவனுக்கு ஆத்ம விஷயத்தில் சந்தேகம் இருக்காது. இதுக்கு முன்னாடி வரை சந்தேகம் இருக்கும். எப்படி சந்தேகம் இருக்கும்னு சொன்னால், எல்லோரும் சொல்லுவா எனக்கு என்னை பற்றி தெரியாதா, நன்னா தெரியும் அப்படின்னு. ஆனால் நாம் சில கேள்விகளை கேட்டால் அப்போ தான் சந்தேகம் பறிச்ச ஆரம்பிச்சிடும். யார்? இந்த சரீரம்தான் நீயா, இந்த சரீரத்தில் இந்த முகம் நீயா, கை நீயா, அந்த நீயா அப்படின்னு வரிசையாக கேட்டுன்னு வந்தால் எதை அவன் சொல்லுவான்னு குழம்பி போயிடுவான். ஆக சம்சயங்கள் வரும். பல விதத்தில் சம்சயங்கள் வரத்துக்கு இருக்குது ஆத்ம விஷயத்தில். அதனால் அந்த எல்லா சம்சயமும் நிவர்த்தி ஆகிடும். க்ஷீயந்தே சாஸ்ய கர்மாணி. இது ரொம்ப முக்கியமான பலம். எந்த கர்மாவுக்கு பலனாக இவன் சம்சாரத்தை அனுபவிச்சுருக்கானோ, புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் அப்படின்னு, அந்த சம்சாரத்துக்கு காரணமான கர்மாக்கள் இல்லாமல் போயிடும் அப்படிங்கிறது ஒரு பெரிய பலம். ஆக மேற்கொண்டு இவனுக்கு சம்சாரம் வராது. இதுதான் தஸ்மின் திருஷ்டே பராவரே. எல்லாமாக இருக்கக்கூடிய அந்த ஸ்வரூபத்தை, ஏக விஜானேன சர்வ விஜானம் வருமே, அந்த ஸ்வரூபத்தை அவன் தெரிஞ்சுட்டானே ஆனால் இதுதான் அவனுக்கு பலம், இதுதான் மோட்சம், இதுதான் முக்தி. பந்தம் இல்லாத ஸ்வஸ்வரூபத்தில் நிற்கிறது. இது ஒரு பலனாச்சு. இந்த பிரம்மம் ஸ்வப்பிரகாச சைத்தன்ய ஸ்வரூபம் அப்படின்னு சொல்கிறோம். முன்னாடி ஆத்மான்னு சொல்லியாச்சா. பிரம்மத்தை பற்றி வேதாந்தத்திலேருந்து நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், பிரம்மங்கிறது அப்படி ஒன்று வெளியில் இருக்காக்கும் அப்படின்னு இல்லை, நம்மளை காட்டிலும் வேறானதாக இருக்குன்னு இல்லை, அதுதான் நம் ஸ்வரூபமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்காக தமே வைக்கம் ஜானத ஆத்மானம் அப்படின்னு சொல்லி கொடுத்தது. அப்புறம் இன்னும் என்ன தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால், அது ஸ்வப்பிரகாச சைத்தன்ய ரூபமாக இருக்குதுன்னு சொல்லணுமா. தானே பிரகாசிக்கக்கூடியது. அதை பிரகாசப்படுத்துறதுக்காக வேற ஒரு வெளிச்சம், பிரமாண வியாபாரம் தேவையில்லை அப்படிங்கிறத சொல்லணும். இதை சொல்கிறதுக்கு தச்சுப்ரம் ஜோதிஷான் ஜோதிஹி. ஜோதிஷுன்னு நாம் எதெல்லாம் சொல்கிறோமோ அந்த ஜோதிஷுக்கெல்லாம் பிரகாசக ஜோதிஷாக இருக்குது நாம் இப்போ கற்றுக்கக்கூடிய அந்த விஷயம். அது எப்படி அப்படின்னு கேட்டால், ந தத்ர சூரியோபாதி ந சந்திரதாரகம் நேமா வித்யுதோ பாந்தி குதோயம் அக்னி தமேவ பாந்தம் அனுபாதி சர்வம் தஸ்ய பாசா சர்வமிதம் விபாதி. இந்த சூரியனோ சந்திரனோ அக்னியோ இதெல்லாம் நமக்கு தெரியறதோ இல்லையோ, அது தானாவா தெரிகிறது? அதுக்கு தானாக தெரியக்கூடிய சக்தியே கிடையாது. நம்மளுடைய சைத்தன்யத்தினால தெரிகிறது. அப்போ நம்மளுடைய சைத்தன்யங்கிறது என்னது
நாம்ளே அந்த ஸ்வரூபந்தான்னு சொல்லிட்டா அதனுடைய சைத்தன்யத்தினால தானே எல்லாம் தெரியுது. தஸ்ய பாசா சர்வமிதம் விபாத். அந்த ஏக விஞ்ஞானின சர்வ விஞ்ஞானம் சொல்லப்பட அந்த விஷயம், அந்த ஒரு விஷயம் இருக்கே ஆத்மான்னு சொன்னோமே, அந்த ஆத்மாவுடைய சைத்தன்ய பிரகாசத்தில் தான் இது எல்லாம் பிரகாசிச்சுட்டு இருக்கு. அது இல்லாமல் இது ஒன்றும் பிரகாசிக்க முடியாது அப்படின்னு சொன்னதுனாலே இந்த ஆத்மஸ்வரூபம் ஸ்வப்பிரகாச சைத்தன்யம் அப்படிங்கிறது புரிய வைக்கிறது இந்த மந்திரம். அடுத்ததுக்கு போவோம். இதோடு முடிச்சுட்டு இன்னும் ஒரு சின்ன அவாந்தரமான உபசம்ஹாரம் பண்ணுறார். ஏன்னா 2வது முண்டக்கம் இங்கே முடிகிறது. பிரம்மை வேதம் அமிர்தம் புரஸ்தாத் பிரம்ம பஷாத் பிரம்ம தட்சிணத்தோத்தரேண அதச்சோர்தஞ்ச பிரசுதம் பிரம்மை வேதம் விஸ்வமிதம் வரிஷ்டம். பிரம்மை வேதம் விஸ்வம், விஸ்வம்னா எல்லாம், எல்லாம் பிரம்மம், அதுதான் இதுக்கு அர்த்தம். எல்லாம் பிரம்மம்னா எப்படி கொண்டு வரலாம்? பிரம்மை வேதம் புரஸ்தாத், முன்னாடி பிரம்மம், பின்னாடி பிரம்மம், தெற்கே பிரம்மம், வடக்கே பிரம்மம், மேலே பிரம்மம், கீழே பிரம்மம், அப்படி இல்லை, அப்படி வச்சுக்க கூடாது. நமக்கு முன்னாடி எதெல்லாம் இருக்குதுன்னு நம்ம நினைக்கிறோமோ அதுவும் பிரம்மந்தான், பின்னாடி எது இருக்குதுன்னு நினைக்கிறோமோ அதுவும் பிரம்மந்தான், தெற்கே வடக்கே எதெல்லாம் இருக்கோ அதுவும் பிரம்மந்தான், மேலே கீழே எதெல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறோமோ அதுவும் பிரம்மந்தான், அங்கே இருக்கிறதும் பிரம்மந்தான். அப்போ நான் எல்லாமே பிரம்மந்தானே. இப்படி எல்லாம் பிரம்மா. நான் எதுக்காக இதை சொல்கிறேன்னு சொன்னால், பிரம்மத்தை வியாபகம் எல்லா இடத்துலையும் இருக்குதுன்னு சொல்கிறவன் எல்லாமாக ஒத்துக்காதவன் கூட முன்னாடியும் பிரம்மா இருக்குது, பின்னாடியும் பிரம்மா இருக்குது, இங்கே பார்த்தாலும் பிரம்மா, அங்கே பார்த்தாலும் பிரம்மா, எல்லா பக்கம் பிரம்மம் இருக்குது, ஆகாசம் இருக்குது, அந்த மாதிரி ஆகாசம் இருக்கிற மாதிரின்னு சொல்லிட்டு போடுவான். அப்படி இல்லை இது. அப்படியே ஆனால் இப்போ ஆகாசத்தை வச்சுன்னு நாம் சொல்கிறேன், அந்த வாக்கியம் கரெக்டானு பாருங்க. மேலே பார்த்தா ஆகாசம், கீழே பார்த்தா ஆகாசம், முன்னாடி பார்த்தா ஆகாசம், பின்னாடி பார்த்தா ஆகாசம், இடது பக்கம் ஆகாசம், வலது பக்கம் ஆகாசம். அப்போ எல்லா இடத்துலையும் ஆகாசம்னு சொல்லலாமே தவிர எல்லாமே ஆகாசம்னு சொல்லலாமோ? எல்லாமே ஆகாசம்னு சொல்ல முடியுமா? எல்லா பக்கத்திலும் ஆகாசம்னு சொன்னால் அந்த வியாக்கியானம் கரெக்டு. ஆனால் அப்படி இல்லை. முன்னாடி இருக்கிறதும் பிரம்மம், பின்னாடி இருக்கிறதும் பிரம்மம், வலது பக்கம் இருக்கிறதும் பிரம்மம், இடது பக்கம் இருக்கிறதும் பிரம்மம், மேலே இருக்கிறதும் கீழே இருக்கிறதும் பிரம்மம், ஆக எல்லாமே பிரம்மம். ஆக பிரம்மா எல்லா இடத்துலையும் இருக்குதுன்னு சொல்ல வரல இந்த வாக்கியம், எல்லாம் பிரம்மம் அப்படின்னு சொல்ல வந்தது இந்த வாக்கியம். ஆக இந்த விதத்தில் பார்த்தோமானால் ஏக விஞ்ஞானேன சர்வ விஞ்ஞானத்துக்கு இந்த மந்திரம் ரொம்ப உபயோகமாக இருக்குது. அதை ஞாபகப்படுத்துறதுக்காக 2வது தடவை சொல்ல, முதல்ல ஒரு தடவை சொல்லிட்டார், இன்னொரு தடவை சொல்லியிருக்கார். இப்போ 3வது விஷயத்துக்கு வரோம். எனக்கு 10 நிமிஷத்தில் நான் இதை சொல்லி முடிக்கலான்னு நினைக்கிறேன். இங்கே தான் நமக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் வரா மாதிரி இருக்குது. துவாசுபர்ணா சயுஜாசகாயா 3வது முண்டகத்தில் 1வது கண்டத்தில் இந்த துவாசுபர்ணாங்கிறது வருது. இது என்ன சொல்கிறதுனா, நம்ம சரீரம் இருக்கோ இல்லையோ, இந்த சரீரத்தில் 2 பட்சிகள் இருக்குது. சுபர்ணம் அப்படின்னா 2 பட்சிகள், 2 ஒரே மாதிரி இருக்கான். சகாயம் ஒரே மாதிரி, அதான் இதுவும் சைத்தன்யம் அதுவும் சைத்தன்யம். அப்படி சைத்தன்ய ரூபத்தில் பார்த்தா இதுவும் தெரிஞ்சிக்கக்கூடிய சைத்தன்ய சக்தியோடு இருக்குது, அதுவும் சைத்தன்ய சக்தியோடு இருக்குது. ஒரே மரத்தில் இருந்துகிட்டு இருக்குது. மரங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, நம்ம சரீரமே தான் மரம். ஆனால் இந்த 2 பட்சிக்கும் வித்தியாசம் தெரிகிறது. என்ன வித்தியாசம்னா, இந்த 2 பட்சியில் ஒரு பட்சியானது இந்த சரீரத்திலே உண்டாகக்கூடிய பலம், கர்மபலம். இந்த சரீரத்தில் அவன் சரீரத்தை வச்சு தானே கர்மானுஷ்டானம் பண்ணுறான், புண்ணியமோ பாப்பமோ எதையோ பண்ணுறான். அந்த புண்ணியம் பாபத்தினுடைய பலத்தை அனுபவிக்கிறதையும் இந்த சரீரத்தில் தான் அவன் அனுபவிக்க வேண்டியிருக்கு. அதனால தான் இன்னொரு ஜென்மா எடுக்க வேண்டியிருக்கு. இவன் பண்ணின புண்ணிய பாப்பம் அந்த சரீரத்தில் அனுபவித்து தீரலை அப்படின்னு சொன்னால், இந்த சரீரம் லாயக்கு இல்லைன்னா அதை முடிஞ்ச உடனே அடுத்த இன்னொரு சரீரம் எடுத்துட்டு ஏற்கனவே பண்ணின புண்ணிய பாப பலத்தை அனுபவிக்க வேண்டியதாக இருக்குது. ஆக அந்த மரம்னு சொல்லப்பட்ட விருட்சத்தில் அந்த சரீரத்தில் இருந்துட்டு தான் அந்த கர்ம பலத்தை அவன் வந்து அனுபவிக்க முடியாது இருக்குது. ஆனால் கூடவே இன்னொரு பட்சி இருக்கே, அதுக்கு இதோட சம்மந்தமே கிடையாது. அனஸ்னன் அந்யஹா அபிசாகசீதி. அது வரனா பார்த்துட்டு இருக்கான், என்ன பண்ணிட்டு இருக்கான், எல்லாம் நடக்கிறது, நான் பாட்டு சாட்சியாக இருந்து பார்த்துட்டு இருக்கேன்னு பார்த்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறது. இது என்னது? இப்போ இந்த சாட்சியாக இருக்கிறதாக சொல்கிறது இருக்கே, இது பரமாத்மா, சந்தேகம் இல்லை, அது பரமாத்மா தான். இந்த கர்மபலத்தை அனுபவிக்கிறது யார் அப்படின்னு கேட்டால், கர்மபலத்தை பகவான் அனுபவிக்கிறது இல்லை, ஜீவாத்மா தான் அனுபவிக்கணும். அதுலேயும் ஒன்றும் பெருசாக சந்தேகம் இல்லை. இப்போ வந்து 2 பட்சின்னு சொன்னதுனால இந்த பரமாத்மா ஜீவாத்மா இந்த 2 பேரும் இந்த சரீரத்தில் இருக்கா, அப்போ இவ வேறையாத்தானே இருந்தாகணும்னு நமக்கு ஒரு சந்தேகம் வரும். இந்த சந்தேகத்தை பெருசாக விசாரம் பண்ணி எப்படி இந்த மந்திரத்துக்கு அர்த்தம் பண்ணணும் அப்படிங்கிறத
பல பேர் பண்ணியிருக்கா. இதுக்காகவே ஒரு புஸ்தகமே எழுதப்பட்டிருக்கு. தாத்பர்ணேதி ஸ்ருதிரச விசாரா அப்படின்னு ஒரு புஸ்தகம் இருக்குது. ஆனால் நம்ம சுருக்கமாக பார்ப்போம். அடுத்த மந்திரத்தை பார்த்துட்டு இதுக்கு வருவோம். முதல் மந்திரத்தில் இந்த மாதிரி 2 பட்சியில் ஒரு பட்சி ரொம்ப கர்மஃபலத்தை அனுபவிச்சுட்டுருக்கு, இன்னொன்று அதை பார்த்துட்டு சாட்சியாக இருந்துட்டுருக்குன்னு சொல்லிவிட்டா. அடுத்த மந்திரம் என்ன சொல்கிறதுனா, இந்த கர்மஃபலத்தை அனுபவிக்கக்கூடிய பட்சியை ரொம்ப பாவம், அது ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கு. சமானே விரக்ஷே புருஷோ நிமக்னஹா அனீஷயா சோச்சதி முக்கியமானஹா. கர்மஃபலத்தை அனுபவிக்கக்கூடிய அந்த பட்சியானது அந்த விரக்ஷத்தில் மூழ்கி இருக்கான். நிமக்னஹா, விரக்ஷே நிமக்னஹா. இங்கே எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களோ? ஜலே நிமக்னஹா அப்படின்னு சொன்னால் அது கரெக்டாக இருக்கும். ஜலத்தில் மூழ்கிறது. சில சமயம் தியான மக்னஹாலாம் சொல்லுவாள். தியானத்தில் மக்னன் ஆகிடுறான். இவன் என்ன ஆகிட்டான், இந்த பட்சியோ ஷரீரே நிமக்னஹா. விரக்ஷங்கிறது இந்த சரீரம் தானே, இந்த சரீரத்தில் மூழ்கி போயிட்டானா. மூழ்கி போகிறதுனா என்னது? தாதாத்மியாபிமானஹா. சரீரத்துக்கும் தனக்கும் வேற்றுமை இருக்கிறத புரிஞ்சுக்கலை. இந்த ப்ரஹஸ்பதி இந்த சரீரத்தையே தான் நினச்சுட்டான் ஜீவன். அதனால் என்னாச்சு? அனீஷயா சோச்சதி முக்கியமானஹா. இவனுடைய ஐஸ்வர்யம் இருக்கே, சுத்தமான அந்த நித்தியமான ஞானஸ்வரூபமெல்லாம் இருக்கே, அந்த ஐஸ்வர்யம் எல்லாம் மறைஞ்சு போச்சு. அனைஸ்வர்யம் வந்தது. இவன் ஈஸ்வரனை காட்டிலும் வேறானவனாக காணப்பட்டான். யார்? இந்த பிம்பம் பிரதிபிம்பம் மாதிரி. கண்ணாடி இருக்குது, நம்ம முகத்தை பார்க்குறோம், நமக்கு ஒரு முகம் தெரியுறது கண்ணாடியில். எந்த முகம் தெரியுறது? நம்ம முகம் தெரியுறதா, வேறு முகம் தெரியுறதா? எப்படி பார்க்குறது? நம்ம முகத்தை நம்மளால் எப்படி பார்க்க முடியும் அப்படின்னு நமக்கு தோன்றுறது. ஆனால் கண்ணாடியில் முகம் தெரியுறது. அது என்னது? நம்ம முகத்தினுடைய பிரதிபிம்ப முகம். பிரதிபிம்ப முகங்கிறது முகத்தை காட்டிலும் வேறானதா, இல்லை வேறானதாக தெரியக்கூடியதா? வேறானதுன்னு சொன்னால் நிஜமாகவே வேறானது. வேறானதாக தெரியலாம், ஆனால் வேறானது இல்லை, அப்படி இருக்கலாம். இப்போ இது என்னது? எப்போ இந்த சரீரங்கிற விருட்சத்தில் இந்த பட்சியானது மூழ்கி விட்டதோ, அப்போது அதில் மூழ்கி விட்டத்தினாலேயே அந்த இன்னொரு சாட்சியாக இருக்கக்கூடிய பட்சியை காட்டிலும் இது வேறானதாக ஆயிடுச்சு, அப்படி காணப்படுறது. இப்போ இந்த கஷ்டத்துலேருந்து இதுக்கு நிவர்த்தி ஏற்படணும் அப்படின்னு சொன்னால் அப்போ என்ன பண்ணணுமா? ஜுஷ்டம் யதா பஷ்யத்யன்யமீஷம். எப்போ பக்கத்திலே கூட ஈஸ்வரன் இருக்கான் இல்லையா, அவன் ஜுஷ்டம் ஜுஷி பிரீத்தி சேவனையோகோ, பெரிய ஞானிகள்னால சேவிக்கப்படுறவன். அவனை எப்போ பார்க்கிறானோ, அப்படின்னா இதுக்கு முன்னாடி பார்க்குறதில்லே அப்படின்னு ஆச்சு. கூடவே இருந்துட்டு இருக்கான் ஈஸ்வரன், ஆனால் இவனுக்கு அந்த ஈஸ்வரனை பற்றி ஒரு நினைப்பும் இல்லை. இவன் பாட்டுக்கு சரீரத்தோட விவகாரம் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு தெரியுறது. எப்போ பஷ்யதி, ஓஹோ இப்படி இருக்கோமா அப்படின்னு பஷ்யதி தான், வேற ஒன்றும் பண்ணலை. பஷ்யதி அஸ்ய மகிமானம் இது வீத சோகா. அது தரிசன மாத்திரத்தில் இவனுடைய சோகங்கள்லாம் போயிடுறான். இங்கே அந்யம் பஷ்யதி அப்படின்னு இருக்கு. அந்யம்ங்கிற கஸ்மாதன்யம். இப்போ பூர்வ ஸ்லோகத்தில் பார்த்தோன்னா இந்த சரீரத்தில் இவன் மக்னன் ஆயிட்டான் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அந்த சரீரத்தோடு தனக்கு ஒரு தாதாத்மிய பாவத்தை ஏற்படுத்தின்னுட்டான்னு சொன்னோம் இல்லையா. சரீரம் வேற தான் வேறேன்னு தெரியாமல் போச்சுன்னு. இப்போ அந்த சரீரத்திலேருந்து பிரித்து தன்னை பார்த்தானே, ஆனால் இவன் ஈஸ்வரனை பார்த்து இவனை ஈஸ்வரன் ஆகிடுறான்னு சொல்லி. அப்போ என்னாச்சு? ஒரு ஸ்வரூபம் இருக்குது, அது கண்ணாடியில் ரெண்டாக தெரிகிற, 2 முகம் தெரிகிற மாதிரி அந்த சரீரத்தில் மூழ்கி இருக்கும்போது ஜீவஸ்வரூபமாக இருந்து கர்மபலத்தை அனுபவிக்கிறது. இது பிரதிபிம்பம், ஜீவன் இந்த பரமாத்மாவுடைய பிரதிபிம்பம்னு வச்சுப்போம். பிரதிபிம்பம் ஜீவனுங்கிற வாதம் இருக்குது இல்லையா நமக்கு. அப்போ பிம்பமாக இருக்கக்கூடியது அதுக்கு சாட்சியாக இருக்குது, பார்த்துன்னு இருக்குது. இது கூட ரொம்ப நல்ல திருஷ்டாந்தம். நம்ம கண்ணாடியில் முகத்தை பார்க்குறோமே, நாம் அந்த முகத்தை பார்த்து விட முடியும் கண்ணாடியில். ஆனால் கண்ணாடியில் இருக்கிற நம்ம முகம் நம்மளை பார்க்க முடியுமா? நிஜமாக பார்க்குமா? கண்ணாடியில் நமக்கு தெரியக்கூடிய முகம் நம்மளை பார்க்குமானா நிஜமாக பார்க்காது. நம்ம தான் அதை பார்க்குறோம், அதை நம்மளை பார்க்குறதில்ல. அது பார்க்குற மாதிரி நமக்கு தெரியலாமே தவிர அது நம்மளை பார்க்கவே முடியாது. ஆக ஏன்னா இதுதான் பார்க்க முடியும். ஆக அந்த சைத்தன்யம்
எப்போ அந்த சரீரத்தோடு சேரும்போது ரெண்டாக பிரிஞ்சு காணப்படுறது. சரீரத்தில் மூழ்கின சைத்தன்யம், மூழ்காத சைத்தன்யம், சம்சாரியான சைத்தன்யம், சம்சாரி இல்லாத அசம்சாரியான சைத்தன்யம். இதுதான் பேதம். அப்போ உபாதியை வச்சு ரெண்டாக பிரிக்கப்பட்டிருக்கு. கடாகாசம் கண்ணாடியில் உள்ள பிரதிபிம்பத்தை திருஷ்டாந்தமாக சொன்னால் கண்ணாடியில் உள்ள முகம், வெளியில் இருக்கிற முகம். கடாகாசம் அபரிச்சின்னமான ஆகாசம். அந்த மாதிரி சொல்கிற மாதிரி தான் இந்த பேதத்தை துவன்னு சொல்லியிருக்கே தவிர வஸ்து வேறேன்னு சொல்கிறதுக்காக வரல. அதனால தான் அந்த எப்போ தன்னை பிரிக்கிறானோ பிரித்த உடனே அஸ்ய மகிமானம், இந்த ரெண்டாவது பக்ஷியுடைய மகிமையை இவன் அடைகிறான். அந்த பக்ஷியும் இந்த பக்ஷியும் ஒரு பக்ஷியாக இருந்தால் தான் அந்த மகிமை இவனுக்கு வரும். இல்லாட்டா இன்னொருத்தருடைய மகிமை இன்னொருத்தனுக்கு வரவே வராது. ஆக இது எதை காமிக்கிறது? எந்த ஒரு வஸ்து எல்லாமாக இருக்குதுன்னு சொன்னோமோ அந்த வஸ்து காரியத்தில் எல்லாமா இருக்குங்கிறத காமிக்கிறோம். அதுதான் அது எல்லாமே வந்திருக்குங்கிற காரணத்தினாலே. ஆனால் அந்த காரியத்தை பார்த்துன்னு விவகாரம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சேத்தனனான ஜீவாத்மா இருக்கே, இந்த ஜீவாத்மாவை அந்த பரமாத்மாவோட சேர்த்து அபிண்ணமாக சொன்னால் தானே ஏக விஞ்ஞானேன சர்வ விஞ்ஞானங்கிறது கரெக்டாக பூர்ணமாக அமையும். அதனால் ஜீவனும் அவனே தான். ஏன் வெவ்வேறாக தெரியறானேன்னு கேட்டால் அதுக்கு காரணம் சரீரத்தில் அவன் மூழ்கி கிடக்கிறது. அதனால தான் அவனுக்கு பலவிதமாக இங்கே தெரியறது உபாதியால். அதுலேருந்து இவன் வழியில் வந்துவிட்டான், அதுலேருந்து தன்னை பிரித்து புரிஞ்சுன்னுட்டானே. ஆனால் இவன் அந்த ஈஸ்வர ஸ்வரூபந்தான் அப்படின்னு சொல்கிறதுக்காக வந்த அனுவாதமாக்கம் துவாசுபர்ணாச விஜாசகாயாங்கிறது. ஆக அதை நிரூபணம் பண்ணி பிரதிஷ்டாபனம் பண்ணுறதுக்காக வரலை. இப்படித்தானே லோகத்தில் தெரிகிறது இல்லையா? இதில் அந்த சரீரத்தில் மூழ்கி இருக்கும் அந்த பக்ஷியானது தன்னுடைய ஸ்வரூபத்தை புரிந்து கொண்டுடுத்துன்னு சொன்னால் அப்போ அது அந்த சாட்சியாக இருக்கக்கூடிய இன்னொரு பக்ஷியாகவே இருக்கிறது நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறது. ஆக இந்த மந்திரம் அத்வைத்தத்தை சொல்கிறதுக்காக வருது அப்படிங்கிறது ஆயிடுச்சு. இதுக்கு மேலே இந்த ஸ்வரூபத்தை தெரிஞ்சின்றதுனால என்ன பலம்? ஒரு பலம் சொல்லியாச்சு. என்ன பலம் சொன்னோன்னா எல்லா சம்சயமும் போயிடும், அந்த பிராந்தி எல்லாம் நிவர்த்தி ஆகிடும். அவன் பாட்டு க்ஷியந்தே சாஸ்ய கர்மாணின்னு ஒரு பலம் சொன்னான். இங்கே இன்னும் ஒரு பலமும் சொல்கிறார், வீதசோகா. இதை தெரிஞ்சுன்னுட்டானே ஆனால் இவனுடைய சோகம் நிவர்த்தி ஆகிடும். சோகங்கிறது சம்சாரத்துக்கு உபலட்சணம். இவன் கர்த்தா போக்தா சம்சாரியாக தன்னை நினைக்கிறானோ இல்லையோ, இந்த சம்சாரித்துவம் அப்படிங்கிற சோகம் இருக்காது. வீதசோகோ பவதி. ஒன்று. இன்னும் ஒன்று இருக்குது, இதே இதில் இருக்குது அடுத்த மந்திரத்தில். யதா பஷ்யத்தே ருக்மவர்ணம் கர்த்தாரமீஷம் புருஷம் பிரம்மயோனிம் ததா வித்வான் புண்ணிய பாபே விதூய நிரஞ்சன பரமம் சாமியம் உபைதி. பரமம் சாமியம்ங்கிறது அபேதம். பரமம் சாமியம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப சமானமாக சதிருஷமாக ஆகிடுறான்னு இல்லை, அதுக்கு சாமியம்னு சொன்னாலே போகிறோம். பரமம் சாமியம் அப்படிங்கிறது என்னென்னா அதுவாகவே ஆகிடுறான். இந்த சாமியங்கிற சமசப்தம் ஏகத்துவத்தை சொல்லக்கூடியதாக இருக்குங்கிறத நிரூபணம் பண்ணியிருக்கா நிறைய. ஆக அத்வய லக்ஷணமே தத்து பரமம் சாமியம் உபைதி பிரதிபத்தியதே அப்படின்னு எங்கள் பாஷ்யம். ஆக இதுதான் மோட்சம். இந்த பரமம் சாமியம் உபைத்தின்னு சொல்லி அத்வைத பாவத்தை சொன்னாரே, இதுதான் வாஸ்தவமாக மோக்ஷம், ஆத்மஸ்வரூபந்தான் இது. இதுக்கு மேலே இதுக்கு சில சாதனங்கள். அந்த சாதனங்களில் முன்னாடி கர்மானுஷ்டானம்னு சொன்னோம். கர்மானுஷ்டானங்கள்லாம் கொஞ்சம் தூரத்தில் இருந்து நமக்கு புண்ணியத்தை ஏற்படுத்தி மனசை சுத்திப்படுத்தி அந்த மனசை சம்ஸ்காரம் பண்ணோம். சம்ஸ்காரம் பண்ணி அந்த மனசு பிரம்மஜானத்துக்கு யோக்கியமாக்கும். ஆனால் கூடவே இருந்து நமக்கு எப்போதும் பிரம்மஜானத்துக்கு உதவக்கூடிய அந்தரங்க சாதனங்கள்லாம் இருக்குது. அந்த அந்தரங்க சாதனத்தில் சத்தியேன லப்யா. சத்தியவதனம்ங்கிறது ஒன்று வேணும். பொய் பேசுகிறதுங்கிறது நம்மளை ஏமாற்றிக்கிறது தான் அது. ஆக பொய் பேசுகிறது கூடாது, சத்தியவதனம்னு வேணும். பிரம்மச்சரியம் அப்படிங்கிறது ஒன்று வேணும். அதுக்கப்புறம் மனசு சுத்தி வேணுமா. ஞானப்பிரசாதேன விசுத்த சத்வா ததஸ்துதம் பஷ்யத்தே நிஷ்கலம் தியாயமானஹா அப்படிங்கிற இந்த மந்திரத்தில் மனசு சுத்தி வேணும் அப்படிங்கிறத சொல்கிறார். இந்த மனசு சுத்தியான இவனுக்கு தான் இந்த ஆத்ம ஜானம் வருமா. அப்போ தான் ஆத்ம ஜானம் வரும். அந்த அசுத்தியாக இருக்கிற பரியந்தான் ஆத்ம ஜானம் வராது. இதை தவிர்த்தும் இன்னும் சில
சாதனங்கள் இருக்குது. அது என்னன்னு கேட்டாக்கா அதையும் சேர்த்தே சொல்லிவிடுறேன். காமான்ய காமயத்தே மன்யமானஹ ச காமபிர்ஜாயத்தே தத்ர தத்ர பர்யாப்த காமஸ்ய கிருதாத்மனஸ்து இஹைவ சர்வே பிரவிலியந்தி காமாக. இதாவது காமத்தியாகம். இது வைராக்கியத்துக்கு உபலட்சணம். இவன் இடத்துல எந்த ஒரு காமனையும் இருக்கக்கூடாது. மற்ற விஷயத்தில் காமனை இருந்தால் அது அங்கே இழுக்கும், அது கூடாது. அதனால் வைராக்கியம் வேணும் ஒன்று. அதுக்கப்புறம் ஆத்ம ஜானம் தனக்கு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு தீவிரமான ஒரு இச்சை வேணும். தஸ்மாத் அந்நியத்தியாகேன ஆத்மலாப பிரார்த்தனைவ ஆத்மலாப சாதனம் இத்தியர்த்தா அப்படின்னு விட்டாருங்க பாஷ்யக்கார். நாயமாத்மா பிரவச்சனேன லப்ய ந மேதையா ந பகுனாஸ்ருத்தேன யமே வைஷவிருணுதே தேன லப்யா தஸ்ஸைஷா ஆத்மா விவருணுதே தனும் ஸ்வாம். ஆக இந்த மந்திரத்தில் நாம் அந்த ஆத்மஸ்வரூபத்தை அவசியம் அடைஞ்சிடணுங்கிற ஒரு தீவிரமான ஒரு இச்சை இருக்கணும். இது ஒன்று. அப்புறம் ஒரு பலம் வேணுமா. பலம் இல்லாட்டா முடியாது. நாயமாத்மா பலஹீனேன லப்யா. அது ஆத்ம ஞானத்தினால வரக்கூடிய பலம், சரீர பலம்ங்கிறது இல்லை. அதனால் என்ன பலம்னு சொன்னால் அப்புறம் இவனை யாரும் அசைக்க முடியாது. அப்படியாக்க இப்படியாக்கன்னு எதை குழப்ப முடியாது. அப்பேற்பட்ட ஒரு பலம் வேணும். அதுக்கப்புறம் அப்பிரமாதா. ஆமாம், பிரமாதம், அதாவது கவனக்குறைவாக இருந்து விடக்கூடாது, அது ஒன்று வேணும். அப்புறம் சந்நியாசம். வேதாந்த விஜான சுனிஷ்டிதார்த்தாக சந்நியாச யோகாத் யதய சுத்தசத்வாக தே பிரம்மலோகேஷு பராந்தகாலே பராமிருத்தாக பரிமுச்சந்தி சர்வே. இந்த இடத்துல சந்நியாசங்கிற ஒரு சாதனத்தை அதையும் சொல்கிறார். இதெல்லாம் ஆச்சுன்னு சொன்னால் இவனுக்கு ஞானம் வரும். அந்த ஞானம் வந்ததுக்கு அப்புறம் இவனுடைய பிராரப்த கர்மா இருக்கே, எந்த கர்மாவால் இந்த சரீரம் ஏற்பட்டதோ அது டக்கார்னு உடனே காலி ஆகாது. அது பாட்டுக்கு ஓடின்னு இருக்கும். அது முடிகிற சமயத்தில் அதுக்கப்புறம் இவனுக்கு மறுபடியும் ஜென்மா எடுக்க வேண்டியது இருக்காது. அதனால் எந்த காரணங்கள்னால இவனுக்கு இந்த சரீரம் ஏற்பட்டதோ அந்த சரீரமானது எங்கே போய் லயமாகிறது அப்படிங்கிறது இது வேறு ஒரு தனி பிரகரணம். இந்த சரீரத்தை விட்டு ஜீவன் கிளம்பி அடுத்த ஜென்மாவுக்கு போகிறச்ச இதுலேருந்து கொஞ்சம் பஞ்சபூதங்களுடைய அம்சங்கள்லாம் சேர்த்துட்டு அந்த 5 பஞ்சபூதாம்சம் ஒன்று, அதை தவிர்த்து வித்யா கர்ம புண்ணியம் பாபம் பூர்வ வாசனா இதோடு சேர்த்து தான் இங்கேருந்து கிளம்பி போகிறானா. அப்புறம் இதோடு சேர்த்து தான் இன்னொரு சரீரத்துக்குள்ளே பிரவேசம் பண்ணுறான்னு அதை கத்தி நிரூபணம் பண்ணியிருக்கு. இனிமேல் அப்படி கிடையாது. இவனுக்கு எப்படின்னு சொன்னால் இங்கேயே எல்லாம் இதாகிடும். கதாஹ் கலாஹ் பஞ்சதச பிரதிஷ்டாக தேவாஷ்ச சர்வே பிரதிதேவதாசு கர்மாணி விஜானமயச்ச ஆத்மா பரே அவ்யயே சர்வ ஏகீப. இவனை பொறுத்தவரையில் இது எல்லாமே இவன் தெரிந்து கொண்ட அந்த அக்ஷரம்னு சொல்லக்கூடிய அந்த ஆத்மஸ்வரூபத்திலேயே ஏகீபவந்தி, அதிலேயே ஒன்றா போய்டும், திரும்பி வராதுன்ட்டு. இதுக்கு திருஷ்டாந்தம் கொடுத்து நதிகள்லாம் சமுத்திரத்தில் சேரும்போது சேர்ந்ததுக்கு அப்புறம் அது சேர்ற பரியம் தான் நமக்கு தனித்தனியாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். சேர்ந்ததுக்கு அப்புறம் ஏதாவது தெரியுமா வித்தியாசம்னு கேட்டால் ஒன்றும் இல்லை. ஏகீபவந்தி அதை திருஷ்டாந்தமாக சொல்லியிருக்கு. புரிய வைக்கிறதுக்காக திருஷ்டாந்தம். வேதாந்தத்தில் சப்த பிரமாணம் ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுக்கும்போது அந்த திருஷ்டாந்தம் தெரிஞ்ச திருஷ்டாந்தமாக இருக்கேன்னு சொல்கிறது அவ்வளோதானே அதை மனசில் வாங்கிக்கணும். அதனால் அந்த இதை சொல்லிட்டு சயோஹவை தத் பரமம் பிரம்ம வேத பிரம்மைவ பவதி, இதுதான் உபசம்ஹார வாக்கியம். இந்த பிரம்மஸ்வரூபத்தை எவன் தெரிந்து கொள்கிறானோ, இப்பேற்பட்ட பிரம்மஸ்வரூபம் அவனை தவிர்த்து பாக்கியெல்லாம் பிரம்மஸ்வரூபம்னு ஒருத்தன் தெரிஞ்சுக்க முடியுமா? அப்போ அது எல்லாமாக இருக்க முடியுமா? அப்போ அவனையும் சேர்த்து தானே எல்லாம் பிரம்மம்னு தெரிஞ்சுக்கணும். ஆக இவன் பிரம்மமாகவே தன்னை உணர்கிறான். பிரம்மைவ பவதி. அதுக்கப்புறம் இந்த பிரம்ம ஞானத்தை பிரசம்சை பண்ணுறதுக்காக நாஸ்ய அப்ரம்மவித் குலே பவதி. இந்த இப்பேற்பட்ட ஞானியுடைய குலத்திலேயே அப்ரம்மவித் வரமாட்டான். அந்த பரம்பரையே ரொம்ப வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தரதி சோகம் தரதி பாப்மானம் குஹாகிரந்திபியா விமுக்தா அமிர்தோ பவதி. அமிர்தோ பவதிங்கிறது தான் பலம். இந்த சம்சார பந்தத்திலேருந்து விடுதலை அடைந்து அவன் முக்தனாகிறான். இதோடு இந்த முண்டகோபனிஷத்து பூர்த்தி ஆகிடுறது. இப்போ நம்ம ஓரளவுக்கு ஆரம்பத்துலேருந்து கடைசி வரை எல்லாத்தையும் விஷயத்தை விடாமல் பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேன். நான் இதோட பூர்த்தி பண்ணிக்கிறேன். நமஸ்காரம்.